ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீமின் ஒன் ஷாட். ஓகேவா? அது நேம் வந்துட்டு ஃப்ளட்டிங் வித் மை கார்டியன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக அவங்க ரீச் ஆகிறது ஒரு பாருக்கு தான். இப்போ அந்த பர்சன் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பார்த்து அவங்க ஒரு பையன் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காரு. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜிமினா ஏன்டா ட்ரிங்க் பண்ணா கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. தப்புட மூச்சு கொடுக்கணும் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. நானும் வேணும்னா ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கஷ்டம் குடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கஷ்டம் மூச்சு குடிக்கி அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்காங்க. பாரு என்னாச்சுன்னா உனக்கு இவ்வளோ குடிக்கூடாது சரியா தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாட்டில் குடிச்சு முடிச்சுட்டா போதுன்னா சொல்கிறாங்க. மறுபடியும் குடிக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஒரு பாசம் வந்துட்டு ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஓ நீங்களா சொல்கிறாங்க. இது நீங்களா வாசு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. டேங் நீங்கள் சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டுருக்கான் சொல்கிறாங்க. அது அவன் தான் அப்செட்டாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்செட்டாக என்னாச்சு டேக்கிட்ட வராங்க. அது ஓகே கேட்குறாங்க. ஐம் நாட் ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் அப்படி கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பேர் சுற்றி பார்த்தாக்க அவள் இப்படினாக்க ஃபுல்லாக பார் தானே ஒரு மாதிரி இருக்குது. டேக்கு அது பிடிக்கல. டே பார்லாம் வரவே மாட்டாங்க. டே பார்க்குறாங்க. வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் பாரில் அப்படி சொல்கிறாங்க. டே தான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாசல் அப்படி தூக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வேணாம் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நீங்களாம் வீட்டுக்கு போயிருங்களா சொல்கிறாங்க. நாங்கள் போயிடுவோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டே தான் அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு காரில் குறைக்கிறாங்க. ஏன் தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு குடிக்கணும் சொல்கிறாங்க. ஏன் ஏற்கனவே குடிச்சது பார்த்தாதா சொல்கிறாங்க. எவ்வளோ குடிச்சா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் பாட்டில் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் பாட்டில்டா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன மனசு கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படின்னு மனசு கஷ்டம் டே கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி விண்டோஸ் பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. அந்த சைட்டில் சாஞ்சிக்கிறாங்க. கியூட்டாக அழகா ஃபேஸ் ஃபுல்லாக பிங்கிஷாக ட்ரிங்க் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் போதை ஏறியா ஒரு ஃபேஸ் பிங்கிஷாக மாறுது. டே பார்க்குறாங்க. இப்போ டே வந்துட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஏன் சொல்கிறாங்க. உனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் சின்ன ஃபீல் ஆகுது. எனக்கு உள்ள ஹார்ட்டாக இருக்குது ட்ரிங்க் பண்ணியிருக்காரு இல்லையா. ஜிம் பார்க்கணும் ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் பாட்டு ட்ரைவ் பண்ணி கூட்டி விடுறாங்க வீட்டுக்கு. ஃபைனலாக வீட்டுக்கு கொண்டுட்டே லிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நடந்து வர சொல்கிறாங்க. ஆமாம் நடந்துட்டாலும் அப்படி சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு வராங்க. இப்போ மொபைலில் பார்க்குறாங்க. டேங்க் தம்பி சொல்கிறாங்க. டீ நேராக கிளம்புங்க நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. டே ஜிம்மு தூக்கிக்கிட்டு அப்படி பெட்ரூம் போகிறாங்க. போய் படுக்க வைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பார்த்தியா சொல்கிறோம். டே வந்துட்டு நம்ம ஜிம் ஷர்ட் ரூம் பண்ணுறாங்கன்னா தப்பு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒன்று பாடி வைப் பண்ணி வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு தான் ஜிம் ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பாடி மில்கி ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே போய்ட்டு ஒரு பாத்ரூமில் தண்ணி எடுத்து வந்துட்டு ஒரு ரெட் கிளாத் வச்சு அழகாக தொடச்சி விடுறாங்க. ஃபேஸ் அவ்வளோ பார்க்குறது அவ்வளோ பிங்க் க்யூட்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு. டே பார்க்குறாங்க. அதுக்கு வைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் ஜிம் கேட்குறாங்க. பார்த்துட்டு ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. டே பார்க்குறேன். என்ன பாரு சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பாரு ஐஸ் ஓப்பன் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லி ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார் லட்டு மாதிரி. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் ட்ரிங்க் பண்ணேன். நான் போய்ட்டு அப்பா அம்மா ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கு போனேன் சொல்கிறாங்க. அதுவா கஷ்டம் சொல்கிறாங்க. என்ன கஷ்டம் உனக்கு. கொஞ்சம் நேரம் தனியாக விட்டு போனேன். அது வீட்டு மேலே இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க பார்க் போனேன். என்ன ஆச்சு உனக்கு டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு பர்மிஷன் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க் போயிருக்கேன். செகண்ட் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். என்னாச்சு எப்போ இந்த பர்மிஷன் அங்கே போவேன். அதுவும் கம்மியாக குடிப்பேன். இன்னைக்கு இவ்வளோ குடிச்சிருக்கேன். என்ன விஷயம் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. நான் உனக்கு யார் டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் கேட்குறாங்க. சொல்லிட்டே நான் உனக்கு யார் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது எப்படி சொல்கிறது. மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க ஒரு பர்சன் லவ் பண்ணுற ஒரு பர்சன் என் லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கிட்டு இருக்கேன். டே நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகாரோட தம்பி வேறு என்ன டே கேட்குறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நீ எனக்கு யார் தெரியுமா சொல்கிறாங்க. நான் உனக்கு யார் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. கார்டியன் சொல்கிறாங்க. கார்டியன் மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்புறம் சொல்கிறாங்க. மை மிஸ்டர் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னுடைய ரோல் மாடல் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இஸ் மை ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கிம் டேங் மை ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன சொன்னா கேட்குறாங்க. கிம் டேங் இஸ் மை ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் என்ன பேசுகிறேன் நீ ட்ரிங்க் பண்ணி வரட்டிருக்கியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். டே எந்த அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா. ஆமாம் டே என்னோட தெரியுமா. எனக்கு டேனா அவ்வளோ இஷ்டம். ஆனால் டேட்டோட அம்மா இருக்காங்கல்ல சொல்கிறாங்க. டேப்பர் மாதிரி இருக்குது. அம்மாவா டே பார்க்குறாங்க. ஆமாம் டேட்டோட அம்மாவுக்கு எனக்கு பிடிக்காதான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜிம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பாருங்க பாருங்க வர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு என்னை பாரு சொல்கிறாங்க. அதுன்னு பார்த்தா எந்திரிக்க முடியல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்னாச்சு என்ன சொல்கிற. அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
அதே டேட்டி அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பையன் அம்மா, என் மேலே வந்து பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குமா சொல்கிறாங்க. பிளட் ஸ்ட்ரெயினா? ஆமாம், என் மேலாம் பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குமா, நாங்கள் மாஃபியா ஃபேமிலியில் எங்கள் மேலே ரத்தக்கரை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டேட்டிக்கு டிஸ்வான பாஸ் இல்லையாம்மா, நான் டேட்டியை கூட கிழிஞ்சு பண்ணக்கூடாதாம்மா, டேட்டி கூட அதுக்கு மட்டும் எடுத்துக்கூடாதாம்மா, டேட்டி கூட வெளில போனால் ஹேண்டை பிடிச்சி நடக்கூடாதாம்மா, ஜஸ்ட்டு என் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் டேக் கூட ஸ்டே பண்ணிக்கணுமா, அவ்வளோதான். நான் மட்டும் என்ன கார்டியனாம்மா, நான் டேக்கில் டிஸ்வான பாஸ்னே இல்லையாம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தெரியுமா. அப்படி சொல்கிறாங்க. என் ஃபேமிலி மாஃபியா ஃபேமிலி தான், ஆனால் என் அப்பா வந்து யாரையும் வீணாக வந்துட்டு ஷூட் பண்ணது இல்லை, எங்களை யாரும் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க அவங்க ஷூட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு கொள்றவங்களாம்மா, லைக் வந்து ஒரு மாடர் ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லவும் டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. டே பார்க்கலாம் ஜிமின் என்ன சொல்லி எனக்கு ஆமாம் உங்கள் அம்மா இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க நீ எப்படி என் டேட்டை இவ்வளோ க்ளோஸாக உட்காரலாம், எப்படி டேட்டை டேன்னு கூப்பிட்றா, எப்படி டே கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா, அவனோட பெரிய பையன் நீ ஏன் டே வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கு, அவ்வளோ பேசக்கூடாது அட்வான்டேஜ் எடுத்துக்காது, என் டே யாருமே க்ளோஸாக பழக விட மாட்டான், டே யார் கூடயும் க்ளோஸாக பழக மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்க மாட்டான், ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கான், அவனுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனால் அவங்க கூட சொல்ல முடியல, எனக்கா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களை என் சுகாக்காக தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்களாம்மா தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு டேட்டே ரொம்ப பிடிக்கும், ஈவன் டேயோட பேரண்ட்ஸ் கூட பிடிக்கும், நான் அவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஆனால் என்னை அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையாம்மா, நான் டேக்கு டிஸ்வான பாஸ் இல்லையாம்மா, நான் டே கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேக்கா, டேயோட ஃபியூச்சர் லைஃப் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கம்மா, அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுமா, அதனால கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்கிறாங்க, காலேஜ் போகிறப்ப நான் டிரைவர் கூட தான் போகணுமா, வரும்போது டிரைவர் கூட தான் வரணுமா, அப்புறம் டேட்டே கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி போகுது. ஜிம்மி தான் எப்போ நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஆஃப்டர்நூன் வந்துட்டு அவங்க அம்மா வந்தாங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் கிச்சனுக்கு, எதாவது வெஜிடபிளாக கட் பண்ணி கொடுக்கலாம் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன்னா அப்போ தான் சொல்கிறாங்க இதுக்கு அவங்க இம்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. டேட்டிவ் பிடிச்சிருக்குல்ல சொல்கிறாங்க. என்ன டேட்டிவ் பிடிச்சிருக்கு வரல, அவங்களுக்கு என்ன பிடிச்சா டேட்டிவ் மேட்ச் பண்ணி போகணும் எனக்கு ஆசை தான் சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறேன்னா ஜிம் கேட்குறாங்க, டேட் பார்க்குறவங்களுக்கு மாதிரி இருக்குது, நீ லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப ஆச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ளட் மட்டும் பண்ணலையா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃப்ளட் மட்டும் நான் பண்ணணும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அது ஏன் ஸ்டார்டிங் ஃப்ளட் பண்ணாக்க எனக்கு ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்கலையா, அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நீ ஜஸ்ட் ஃப்ளட் பண்ண ஒரு ஜென்டல் மேலே ஃப்ளட் பண்ணால் பிடிக்காது, மற்ற என்ன பண்ணாலும் பொறுத்துக்காரு, ஃப்ளட் பண்ணால் பொறுத்துக்க மாட்டாரு, அவனை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டு வரணும்னு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்களா, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு உங்களோட ஃப்ளட் பண்ணுறப்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன் தெரியல டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு, நான் ஃப்ளட் பண்ணுறப்ப நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு கியூட்டாக ஒரு மாதிரி எனக்கு திட்டுவீங்க, அது பிடிச்சிருந்துச்சா எனக்கு, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நான் இவ்வளோ தான் கூட க்ளோஸாக வந்தாலும் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த ஜென்டல் மேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்கள்கிட்ட எல்லாமே ரொம்ப ஒவ்வொன்றும் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு, நான் அப்படி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை லைஃப்பில். என் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு மாஃபியா தான், ஆனால் ரொம்ப அழகாக சாஃப்ட்வேர் கேரப் தான் வளர்த்துருக்காங்க. நான் சின்ன வயசுல போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன், எனக்கு சின்ன வயசுல ஒரு பர்சன் கிட்ட பண்ணிட்டாங்க ஸ்கூல் போகும்போது, அதனால என் அப்பா பயந்துக்கிட்டு போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க. எனக்கு வெளி உலகம் பேச தெரியாது, யார் நம்ப யார் நம்ம கூட தான் தெரியாது. என் சுகா தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பா. சுகா என் அப்பா அம்மா அவங்க தாண்டி இருக்க வேறு யாரும் தெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இல்லை. கொரியா வர வரைக்கும், கொரியா வந்ததுக்கப்புறம் நான் இங்கே மீட் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் காலேஜில் போட்டு இப்போ ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. உங்களை பார்த்துக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரீடமாக இருக்கேன், நினச்சதெல்லாம் பண்ணுறேன், நான் நினச்சதான் நீங்கள் வந்து தெரியுங்க. ஸ்டார்டிங்கில் 2 days ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க, நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ண இப்படி பண்ணி சொல்லிட்டு, அப்புறம் நான் ரொம்ப ஒன் டே ஜஸ்ட்டாக ட்ரை பண்ணேன், லைட்டாக அதை ஃபேக் ரைடாக பண்ணிட்டு ரியல் கரை கூட இல்லை, அதை ஃபேக் ரை பண்ணேன், அதை பார்த்து நீங்கள் அப்படி மெல்ட் ஆகிட்டீங்க, இல்லை இல்லை அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறிட்டீங்க. உங்கள் ஆண்டிலாம் சொல்லுவாங்க மாதிரி ஆண்டிலாம் ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், யாருக்கும் க்ளோஸாக பழக மாட்டார், யாருக்கும் உங்கள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ மட்டும் எப்படி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் கேட்டாங்க. அப்போ எனக்கு புரியல ஏன் எப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் சுகா கிட்ட கேட்டேன் எப்படி சொல்லிட்டு, அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் பண்ணி எவ்வளோ பேர் சுற்றுறான்னு சொல்லி யாரும் கூட பார்க்க மாட்டேன், ஆனால் உங்க கூட ரொம்ப கேர் பண்ணு சொல்லிட்டு, ஆனால் என்கிட்ட நான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கிட்டு ரொம்ப கேரிங் பர்சன் லவ்விங் பர்சன் தான். நான் உங்கள்கிட்ட சம்டைம் ஃப்ளட் பண்ணி கூட இப்போ பெருப்பாக பண்ணியிருக்கேன், சம்டைம் பயமாக இருக்கும் அடிச்சுக்கணும்னு சொல்லி பயப்படுவேன், நீங்கள் அடிக்க மாட்டீங்க, கூட ஸ்மைல் பண்ணுவீங்க, அது ரொம்ப பிடிக்கும். நானே நினைப்பேன் எனக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் நினச்சி யாரும் டேட் பண்ணியிருக்கலாம், அது இவன் உங்களை டேட் பண்ண வந்தேன், அந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருந்தேன் நான் தான், ஆனால் உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பிக் பண்ணேன், ஆனால் உண்மையை சொல்லவா அப்படின்னு நம்ம நினச்சேன், நீங்கள் எனக்கே சொந்தமாக இருக்கக்கூடாது நான் யோசிச்சேன் தெரியுமா. சின்ன சொல்கிறாங்க டேக் ஒரு மாதிரி அப்படியா அப்படி யோசிச்சேன், நீங்கள் எனக்கே சொந்தமாக இருக்கக்கூடாதா, நான் உங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கக்கூடாதா, நம்ம ரெண்டு பேர் எப்போ லைஃப்பில் முன்னாடி இருக்கக்கூடாதுலாம் தோணுச்சு தெரியுமா. படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்லி உங்களுக்கு வேண்டாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டே உங்க கூடவே எனக்கு இந்த மாஃபியா அந்த எரிஞ்சு சொல்லி யாரும் வேணாம், எனக்கு நார்மல் ஃபேமிலி வேணும், ஒரு அழகான ஹஸ்பண்ட், அப்புறம் 2 குழந்தைங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக லவ்லி ஃபேமிலியாக வாழணும் எனக்கு ரொம்ப ஆசை. என் ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அவங்களை பார்க்குறப்ப தான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல்லாம் வருது, அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரீடமாக இருக்குன்னு தான் நினச்சேன்.
அதுக்காக புரிய வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரீடம் கூட வேணான்னு தோணுது. எனக்கு வெளில போனால் அவங்க கூட தான் போகணும். ஒரு பர்சன் ஹேண்டை பிடிச்சி அவங்க ஹேண்டை பிடிச்சி நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு யாராவது கப்பலை பார்க்குறப்ப எனக்கு உங்களை பார்க்குறப்போ உங்களை இமேஜின் பண்ணுவோம். ஏன்னு தெரியாது. ஒரு கப்பலை பார்த்தாக்க நீங்கள் நானும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அது ஏன் தெரியும் எனக்கு அப்படி ஸ்டார்டிங்க்கு அப்படி தான் தோணுச்சு. இப்படி போக நான் ஏன் உங்களை பற்றி யோசிக்கிறது நினைக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹர்ட் பண்ணுறது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு டேக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கிட்டே ஒரே பையன். டேக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேட்டு அம்மாவுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்த்து மாஃபி ஃபேமிலி சொல்கிறாங்க. மாஃபி ஃபேமிலி அதுக்கு நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கும் லவ் வேணும்ல, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படி அழுதுட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு டேட்டி நான் அவ்வளோ இஷ்டமாக ரொம்ப இஷ்டம். டேட்டி தான் ஃப்ளட் பண்ணணும். டேட்டியை தான் நான் கிஸ் பண்ணுவேன். டேட்டி தான் ஹக் பண்ணுவேன். டேட்டியை தான் மேட்ச் பண்ணிப்பேன். டேட்டிக்குள்ள குழந்தையில பார்த்துக்கணும் ஆசையாக இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் ஒரு நினச்சிருக்க மாட்டாது. ஜஸ்ட் ஜிமின் ஃப்ளட் பண்ணுறாங்க. சம்டைம் ஃபீல் ஆகும். அவர் வந்துட்டு அவர் பார்க்குறது தான் கேரிங்லாம் கேர் பண்ணுவார். அப்போலாம் நினைக்கிறப்போ நினச்சிருப்பாரு சரி ஓகே நம்ம எப்படி கேரிங்காக இருக்கணும் அப்படி அவனும் அப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாரு. நான் இந்த அளவுக்கு யோசிச்சதே கிடையாது ஒன் டைம் கூட. ஆனால் அவருக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் ஜிம்மி இப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. அவருக்கு யோசிச்சது இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு டேனா அவ்வளோ பிடிக்குமா? நான் ரொம்ப பிடிக்கும். கேட்க என்கிட்ட கொடுத்தா நான் பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் கற்றுப்பேன், எல்லாமே கற்றுப்பேன். ஃபுட்டு குக் பண்ண கற்றுப்பேன். எல்லாமே எனக்கு வந்து ரெடி கொடுத்தா நான் ஒபீடியண்ட்டாக கற்றுப்பேன் தெரியுமா. டேட்டி மட்டும் கிடச்சா போகுது லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படின்னு ஆமாம். ஆனால் நான் தான் அந்த ஆண்டி இப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டோம் ஆண்டின்னு கூட சொல்லக்கூடாது. டேட்டியோட அம்மா எனக்கு அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல. எப்பவுமே எப்படி ஆண்டின்னு சொல்ல முடியும்? எனக்கு ஃபியூச்சர் மாதிரி நான் தான் ஆண்டின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஆமாம் உங்களுக்கு தெரிய மாட்டேன். நான் ஊரில் நான் தாய்லாண்டில் போய் இல்லை ஒரு பர்த்டேக்கு என் அப்பாட்ட கேட்டேன். அதுக்கு ஐடிஸ்லாம் பார்த்ததே இல்லை. நான் எந்த ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணதில்லை. எங்கேயும் போனதில்லை. எனக்கு ஐடிஸ்லாம் பார்க்கணும் ஆசை இருக்குன்னு சொன்னேன். 100 அப்போ இந்த பர்த்டேக்கு என்னுடைய அது 15th பர்த்டே. அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா அந்த கொரியாவில் உள்ள அந்த தாய்லாண்டில் உள்ள மொத்த ஐடியல்ஸ் அதாவது ஐடல்ஸ் மாடல்ஸ் மொத்த மேல் செலிபிரிட்டிஸும் வர வச்சாங்க தெரியுமா சொல்லிட்டாங்க. டேப்பான்னு சொல்லிட்டு நாம வர வச்சாங்க. நீ யாரை பார்க்கணும்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்து அப்போ எனக்கு ஒரு குட்டி ஃபீல் ஆனிச்சு. நம்ம ஆசைப்பட்டுருக்காங்க நம்ம பார்க்க ஒரு கூட்டிகிட்டு வரலாமா தப்பு இல்லை சொல்லிட்டு நினச்சி. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரல. நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு ஒரு ஷோ தான் அது வச்சிருப்பாங்க. இவங்க ஸ்பான்சர் பண்ணி ஷோ வச்சிருப்பாங்க. அதில் அவங்க பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியும் ஜிம்மில் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், ஜிம்முக்கு பெனிஃபிட் இருக்கும். ஜிம் மொத்த பேர் விளையாட பார்த்துருப்பாரு. ஏன்னா மாஃபியா ஃபேமஸ் அது பையன் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை வரும். அந்த ரீசன் நல்லா ஜிம்மில் அப்போ அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுடைய ஓன் ஹாப்பினஸ்க்காக மற்றவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஹார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜிம்மில் பார்த்துப்பாங்க. அது வேணும்னு நினச்சிப்பாரு. அந்த ஒரு டைம் அவர் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். தன்னோட அப்பா தானே ரிசர்வேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாரு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேம் டைம் மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வர சொல்லிட்டு அவரே சொல்ல ஆசைகளை மறைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜிம்மில் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் எதாவது சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா வந்து என் அப்பா கூட சொன்னாங்க நான் ரொம்ப சஃபர் ஆகிறத பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ சஃபர்னஸ் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா நான் அந்த மாஃபி ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் வளர்ந்தேன். எனக்கு எலும்பு அதிகமானது நான் வந்து மாஃபியாவுக்குள்ளே போயிட்டேன். மாஃபி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன். நம்ம ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ண ரீசனுக்காக மட்டுமே அதுக்குள்ளே போனேன். இப்போ வந்து அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. என் ஜிம்மி ரொம்ப சஃபர் ஆகுதுன்னு சொல்லி அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனால் என் அப்பா மேலே வந்து பியூர் தெரியுமா யாரையும் அப்பா அம்மா ஹார்ட் பண்ணவே மாட்டாங்க. தெரியாமல் நாங்கள் ஒரு தப்பு பண்ணோம். நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பர்சன் நாங்கள் ஷூட் பண்ணால் கூட அதுக்கு நாங்கள் ஒரு பிராய்ச்சிட்டப்போ நிறைய விஷயம் பண்ணுவோம் தெரியுமா. எங்களால் நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க லைஃப் இந்த வேர்ல்டில். ஆனால் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் மாஃபியான்றக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் படித்த ஸ்கூலில் கூட நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படித்தாலும் கூட அங்கே நிறைய சர்ச் பசங்க படிப்பாங்க. நான் மாஃபி ஃபேமிலிஸ் இது போய் நான்றால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடைக்க தெரியுமா ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நான் மாஃபி ஃபேமிலிஸ் அந்த பையன் சொல்லி கூட ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் கூட ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் அப்பா சொல்லுவாங்க இங்கே பாரு நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டாக வரக்கூடாது. நம்ம யாரும் என்னவா இருந்தாலும் நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கொண்டே கிடைச்சிங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி என் அப்பா கூட சொல்லிட்டு அழுது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்புறம் 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் என்ன எப்படி இருந்தாலும் என் அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவங்க எதுவும் வாங்கி கொடுத்தாரு. அவங்க எனக்கு எதுவும் பண்ணுவாங்க தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்ச பசங்க தான் அவங்க எல்லாருமே. அப்புறம் சொல்லி சொல்கிறாங்க டேக் ஒரு மாதிரி டே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் டே கிடச்சி நீங்கள் லைஃப் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கிடச்சி தெரியுமா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்பா மட்டும் சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்பாவும் கண்டிப்பாக ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. என் அப்பா அம்மாவுக்கு ஸ்டேட்டஸாக ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் மாஃபியான்றது வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் உருவானது. ஆனால் எங்களோட ஃபேமிலி எப்பவுமே பிஸ்னஸ் ஃபேமிலி தான். ஆனால் மற்றவங்களை பார்க்குறாங்க நாங்கள் இது ஒரு மாஃபியா ஃபேமிலி. நாங்கள் கொலை பண்ணுறவங்களுக்கு பிறந்துக்கோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்க அம்மா கூட எங்களை அப்படியே சொல்கிறாங்க. எங்களோட பிளட் ஸ்டைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருக்குது ஜிம்மி கேட்குறாங்க. டேக் ரொம்ப கஷ்டப்படுது. ஏமா சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுத்துட்டீங்களே சொல்லிட்டு டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்கள் ஃபேமிலி பற்றி எப்படி உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ டேக்கு டவுட்டாக இருக்குது. டே பார்க்குறாங்க எப்படி தெரியும் நம்ம சொல்லவே இல்லையே சார். டே யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா டே வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சுகாவை பற்றி அவர் சொல்லிக்க மாட்டார். சுகா பெஸ்ட் ஃப்ரெண்டும் தெரியுமே தவிர மற்றபடி சுகா ஃபேமிலி பேக்ரவுண்டில் சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சொல்லிட்டு டே பார்க்குறாங்க சொல்லுங்கள் ஓகே அதை நம்பர் பார்த்துக்கலாம். சாப்பிட்றியா பசிக்கிறா சொல்கிறாங்க. பசிக்கிற டேன்னு சொல்கிறாங்க.
நான் அவரோட கேட்க வாட்டே சொல்கிறாங்க. என்னடம்மா கேட்க சொல்கிறாங்க. என்னை ஹக் பண்ணி தூங்க வைக்கிறியா ஜிம்மி கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஹக் பண்ணி தூங்க வைக்கணுமா? ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. தூங்க சொல்லிட்டு அட்டா பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டேட்டே ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. லவ் யூ டேட்டே ஜிம்மி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு அப்படியே மாஸ்க் சொல்லிட்டு ஹக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஜிம்மி அப்படி இப்போ ஜிம்மின்ட்டு 2 பேருமே அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மில் எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா அப்படி ஒரு ஹெட் பெயினா. அச்சோ என்ன இவ்வளோ ஹெட் பெயினாக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சா ஹெட் பெயின் தானே வரும் ஜிம் நினச்சிட்டு அப்படி வந்துட்டு உட்காந்துருக்காங்க பெட்டில் இருந்துச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குதே ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து என்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமாயிட்டாத குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்கன்னா கரெக்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க பையனுக்கு ட்ரெஸ் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நம்ம டீ கிட்டே க்ளோஸாக போகக்கூடாது. ஓகேவா நீ ஃப்ளட் பண்ணக்கூடாது எதுவும் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் வந்துட்டு இங்கே ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் தான் வந்தேன். ஆனால் வந்து இடத்துல எனக்கு டே மாதிரி பர்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜென்டில்மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபாலோ ஆகிட்டு லவ் பண்ணுறேன் என்ன பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டீ பக்கத்துலேயே இருந்து நம்ம டீ கூட ஃப்ளட் பண்ணாலும் வேறு எதுவும் ப்ராப்ளம் ஆகும். அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஃபியூச்சர் சன் லவ் டாட்டர் லவ் ஃபீல் பண்ணுவாங்களே வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன டே நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்கனாக்கா அதுக்கு ரீசன் நம்ம சுகாவோட தம்பி. அந்த ரீசனாக அவங்க பெஸ்ட் பண்ணுற தம்பிக்காக நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஆனால் அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். செகண்ட் நம்ம ஊருக்கே போயிடலாம். ரிட்டன் போயிடலாம். தாய்லாண்டுக்கு போயிடலாம். அங்கே என்ன சொல்லி பாடி வர சொல்லிட்டே இருப்பாங்க. ஃப்ரீடமே இருக்காது. ஏன்னா சேஃப்டிக்காக பரவாயில்ல அந்த லைஃபும் எனக்கு போதும். ஓகேவா அதான் என் ஃபேமிலி. அதுக்காக மற்றவங்க ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுறதையும் அதெல்லாம் கேட்டு இருக்க முடியாது. வேண்டாம் இங்கேருந்து போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 வீக் போகட்டும். சுகா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். சுகா போன ஒர்க் என்னாச்சுன்னு தெரியல. அங்கேருந்து போயிடலாம். அதான் நல்லதாக இருக்கும். ஆனால் 6 மந்த் ரொம்ப அழகான மெமரிஸ் டே கூட இந்த ஒன் சைட் லவ் இப்போ எனக்கு சொந்தமானதாக இருக்கணும். நான் எப்போ என் மனசுக்குள்ள லவ் வச்சுப்பேன். எனக்கு டே ஜென்டில்மேன் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஹிம் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு அழகாக குடிச்சிட்டு கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி காலேஜ் பேக் எடுத்து கீழே இறங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே ஜிம் கீழே இறங்கி போயிட்டு நம்ம டேயோட லேப்பில் உட்காருவாங்க. குட் மார்னிங் டே ஜிம் சொல்லுவாங்க. அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டே ஹார்ட்டில் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஸ்டெப்பில் ஜிம் இறங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் இறங்கும் போதே அஜுமா சொல்கிறாங்க. அஜுமா அந்த ஆண்டி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஹேங் ஒரு சூப் போட்டு வச்சுருக்கேன் பாவா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் கீழே இறங்கி வராங்க. டே பார்க்குறாங்க. ஒரு பாட்டில் குடிச்சா ஹெட் பெயின் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. எதுவுமே சொல்லலை. இது கூட டே எதனா சொல்ல டக்குன்னு ஜிம் சண்டைக்கு போகிற அவர்கிட்ட நீ எப்படி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக போயிட்டு அந்த டைனிங் டேபிள் உட்காராரு. இப்போ அந்த அஜுமா சூடான சூப் போட்டு வைக்கிறாங்க. இந்த சூடாக இருக்குது பார்த்து குடி சொல்கிறாங்க. ஜிம்மே தேங்க்யூ அஜுமா சொல்கிறாங்க. சரிப்பா குடி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்லி ஜிம் அமைதியாக இருக்காங்க. டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அவர் மேலே குட் மார்னிங் சொல்லவே மாட்டார். அவர் சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஹெட் பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் ஒரு சூப்பா குடி அப்படி சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மும் சூப்பராக குடிச்சிட்டு இருக்காங்க. மெதுவாக குடிச்சிட்டு இருக்காரு. டே பையஞ்சிக்கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு கொடுக்க சொல்லிட்டு அவர் எழுந்திருக்க அந்த ஹேங் ஒரு சூப்பா ஊற்றுறாரு. ஊற்றிட்டு ஆக்கட்ட சொல்கிறாங்க. நானே குடிச்சிக்கிறேன் சொல்கிறாங்க. குடியை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. குடின்னு சொன்னேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மே சூப்பா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ சார் நேற்று போதையில் தான் உழைக்கிங்க. அதனால் இப்போ எதுவும் தெரியல எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டே பார்க்குறேன். சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் அப்படி சூப்பர் குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் கிளம்பவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன். நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்லுங்க. இல்லை நான் டிரைவர் கூட போகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் தானே எப்போ ட்ராப் பண்ணுவோமா நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஒர்க் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா நான் போய்க்கிறேன் டிரைவர் கூட ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு மோஷம் உன்னோட அண்ணா சுகா என்ன நம்பி என்ன போயிட்டு போயிருக்கான். ஓகேவா நான் எனக்கு தெரியும் என்ன ஒன்று பார்த்துக்கணும் சொல்லிட்டு வா சுட்டி போகிற மட்டும் தான் ஜிம் பேக் எடுத்துக்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன் வா சுட்டே சொல்கிறாங்க. ஜிம் ஏஞ்சி போகிறாங்க. இப்போ டே முன்னாடியும் ஜிம் பண்ணி போகிறாங்க. டிரைவர் பார்க்குறாங்க. நான் கார் எடுக்க சார் சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு கார்டோட ஓப்பன் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. டே கார் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் அவர் உட்காராரு. சீட் பெல்ட்டை போட சொல்கிறாங்க. சீட் பெல்ட்டை போட சொல்கிறாங்க. ஜிம் தான் சீட் பெல்ட் போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு சீட் பெல்ட் வந்து எட்டாது. அப்புறம் டே பார்க்குறாங்க. இதை சொல்லிட்டு அழகாக எடுத்து அவரும் போட்டு விடுறாரு. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. டே அவ்வளோ அழகாக மாறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஜிம் பார்த்தா அதோட அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. லைட்டாக ஒரு ஹெட் பெயின் வர இருக்குது. டே பார்க்குறாங்க. நீ ஓகே தானே ஹாஸ்பிட்டல் வேணால் போகுமா கேட்குறாங்க. இல்லை நான் ஓகே தான் ஜிம்னு சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் எப்போவும் டே கூட பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சாங்லாம் ப்ளே பண்ணிட்டு வருவார் இந்த காரில். இப்போ வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. இப்படினாக்கா அமைதியாக இருக்காரு. விண்டோ சரி பார்த்துட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஏன் வெளில என்ன தெரியுதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை எதாவது புதுசாக தெரியுதான்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்படியே வெளியே பார்த்துட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிட்டு அம்மா சொன்னால் ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கானா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். டே பார்க்குறேன் ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு கேட்குறாங்க. எப்பவும் போல சரியா எனக்கு போல்டான ஜிம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஓகே அப்படி இருக்காது சொல்லிட்டே சொல்கிறாங்க. இது வேறு யாரும் மறக்குது ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் அப்படி இருந்தால் எல்லாருக்கும் நல்லது சொல்கிறாங்க. என்ன நான் இப்படி இருந்தால் எல்லாருக்கும் நல்லது ஜிம்னு சொல்கிறாங்க. பட் தான் இங்கே பாரு உன்னை யாரும் மாற்றி சொல்ல சரியா நீ எப்போவும் பிடிச்ச மாதிரி இரு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபோன் இல்லை காலேஜ் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க.
நான் போயிட்டு வரேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்னோட பாய் பாய்க்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்கே என்னோட பாய் பாய் பேக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம்மில் போய் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி டேவில் இப்போ பெக் பண்ணிட்டு போவாங்க. பாய்ஸ் ஓடி போயிடுவார். அதில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டே ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது நான் சும்மா விளையாட்ட பண்ணேன். டே தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா கூட ஃப்ளட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை ஓகேவா, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு அதை பண்ணிட்டு போய் எப்பவும் போல எனக்கு இது எம்டி ஃபீல் ஆகுதுக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க எப்பவும் போல சரியா எனக்கு அதான் பிடிக்கும் கொடுக்கிட்டே கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க நீ கொடுக்குற நான் கொடுக்கவா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் ஜிம்மி தான் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்தது இல்லை, அதனால தான் நம்ம டே வந்துட்டு ஜிம்மி மாறி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு டைம் டே பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நல்லா தூங்கியிருப்பாங்க. அப்புறம் நம்ம டே எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக தூங்கியிருப்பாரு. நம்ம டே தான் எப்போவும் நீ தான் பிக் பண்ணுவேன், அது ரொம்ப பிடிக்கும், முதல் நான் கொடுக்குறேன், எனக்கு நீ எதிர்த்து லவ் பண்ணுறேன் இல்லையா, நான் ஹஸ்பண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நம்ம கொடுக்குறேன் ஓகே, நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீ ஜஸ்ட்டு நம்ம இது ஃப்ளட் மட்டும் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க மாட்டேன், எனக்குமே லவ் இருக்குது, ஆனால் அதுக்காக வந்து நான் என்றைக்குமே அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன், ஆனால் என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படி தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே ஜிம் எந்திருக்கு முன்னாடியே நம்ம ஜிம் பெக் பண்ணுறது போயிருப்பாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கொடு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் கொடுக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு கிட்டே வந்துட்டு பெக் பண்ணுறாரு. ஜிம்மு கூட ஷாக்கிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் டே பெக் பண்ணுறது அவருக்கு இதான் ஃபஸ்ட் டைம். டே என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் நீ கொடுக்க நான் கொடுத்தேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ கொடுக்கல நான் கொடுத்துட்டேன் ஓகேவா, நீ வீட்டில் பத்திரமா இல்லை நான் உள்ள இறங்கி வரவா சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே பார்த்து போக சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. பேக் எடுத்துகிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது வரைக்கும் இந்த வேலை பண்ண மாட்டாரு, நம்ம எவ்வளோ தான் கட் பண்ணாலும் எவ்வளோ தான் அவர்கிட்ட விரும்ப எடுத்துக்கிட்டாலும் அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார், அவர் எப்படி இன்னைக்கு எப்படி சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க, ஆனால் திட்டவும் மாட்டார், சென்ட்ரு எதுவும் சொல்ல மாட்டார், லைட்டாக ஸ்மைல் பண்ணார் அவ்வளோதான். அப்போ ஜிம் நினச்சிருப்பாங்க நான் தன்னுடைய அண்ணனோட ஃப்ரெண்டு ஜானக் நமக்கு ஃபிலிம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லிக்க மாட்டார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் அமெரிக்கா இறங்கி போயிடுறாங்க. டே பார்க்குறேங்க வைப்பர் ஏன்னா சொல்லிட்டு டே பார்க்குறேங்க என் அம்மா சொன்னதுக்காகலாம் நீ ஹார்ட் ஆகாத ஓகேவா, நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணுற சொல்லி நான் கூட நினச்சிட்டேன், ஜஸ்ட் ஃப்ளட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன் நினச்சி கூட பயந்துருக்கேன், எனக்கு வந்து லவ் வந்து கூட லவ் சொல்ல வேணாம்னு நினச்சிட்டேன், ஆனால் உனக்கு எப்போ என்னது ஹஸ்பண்டாக பார்க்குறேன்னு சொல்லி அந்த செகண்ட் முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா, யூ ஆர் மை லைஃப் அப்படி டே தான் முடிவு பண்ணுறாங்க. யார் சொன்னாலும் சரி நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்க கூட ஒரு லைஃப் வந்து நான் வாழ்வேன் ஓகேவா, டே தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படி வந்துட்டு காலேஜ் மூவ் பண்ணி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் கிளாஸ்க்குள்ளே வராங்க. இந்த பக்கம் யோன்ஜனு ஃபிளிக்ஸ் என்னெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சு இப்போ எப்படி இருக்குது சொல்லி கேட்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிப்பா இப்போ எப்படி இருக்க, ஹெட்பேன் வந்து இல்லையா கேட்குறாங்க. ரொம்ப ஹெட்பேன் தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் ஆண்டி வந்துட்டு ஹேங்கோவர் சோப் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஹேங்கோவர் சோப் அவங்க சொல்கிறாங்க நல்லா குடிச்சு இல்லைச்சிக்கா ரொம்ப ஹெட்பேனாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாண்டா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டே உன் டே தான் வந்து கூட்டிகிட்டு போனாரு சொல்கிறாங்க. டே வந்து கூட்டிகிட்டு போனாரு. ஆமாம் டே தான் வந்து தூக்கிட்டு போனாரு சொல்கிறாங்க. டே வந்து தூக்கிட்டு போனாரு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரும் கூட்டிகிட்டு போய் விடல சொல்கிறாங்க. டே நாங்கள் யாரும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடலடா, அவள் தானே தூக்கிட்டு போனாலும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் இது வளரி இப்போ நான் ஜிம் பார்க்கணும், வளரிக்கு வாய்ப்பு இல்லை ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. எம்ஜிலா இன்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. ஃபிளிக்ஸ் உனக்கும் சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. எனக்கு நீங்களாம் ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் ரிட்டன் தாரேன்னு போகணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டி ஏன்டா பேசுகிற மூச்சிக்குட்டி என்னாச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க நான் ரிட்டன் தாரேன்னு போகணும்டா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம 3 பேருமே கிட்ட வராங்க. என்னாச்சு போச்சுங்க பாரு சொல்லிட்டு பேச பண்ணுறாங்க. எனக்கு டேட்டி ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் டேட்டோட அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. டே அவங்க ஆண்டி இருந்தால் வந்துட்டு போகிறாங்கடா ஓகேவா, நம்ம டே ரொம்ப நல்லவடா, நாங்கள் பேசுவா சொல்கிறாங்களே வேண்டாம், அவருக்கு நான் எப்போ நான் லவ் பண்ணுறது தெரிய வேணாம் சரியா, நான் அவர்கிட்ட ஃப்ளட் பண்ணது மட்டுமே இருக்கட்டும், ஃப்ரெண்டோட தம்பியை மட்டுமே இருந்துட்டு போயிடுறேன், வேறு எதுவும் வேணாம், வித்தின் 1 வீக்கில் நான் சுகா ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன், நான் ஊருக்கு இப்போ ரிட்டன் போயிடுறேன் அப்பா அம்மா கிட்டேயே, ஆனால் உங்களை யாரும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இப்போ கண்டிப்பாக தாரேன்னு வரீங்களா எனக்கு பார்க்க ஜிம் கேட்குறாங்க. டே என்னோட ஒரு மாறி போடுது என்னடா சொல்கிறேன் மூச்சு இங்கே பாரு நீங்கள் வந்துட்டு டே கூட இருக்கணும் எங்க கூட இருக்கியா, நான் எங்கள் கூட ஸ்டே பண்ணிக்கிறியா டே இன்னும் கேட்குறாங்க. இல்லை அப்பா அம்மாவுக்கு சுகாதார தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க சரியா, நான் வீட்டுக்கு போகிறேன், இங்கே இருந்தால் டேவை பார்க்குறப்பெல்லாம் அவர் எனக்கு சொந்தம் தோணும், நான் அவரே சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்டை பார்க்குறது சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் எப்படி மறப்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல அந்த 6 months ரொம்ப அழகான மெமரிஸ் இருக்குது எனக்கு டே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொரியா எல்லாமே ரொம்ப அழகான மெமரிஸ், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் ரொம்ப ஹார்ட்டாகவும் என்னமோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்னமோ ரொம்ப கஷ்டமாக போயிடுது இங்கே பாரு ஜிம்மி நான் சொல்கிறாங்க. இல்லை அது இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராது, ஒரே வீட்டில் அவரை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது, இப்போ அவரே சொல்கிறாங்க. அவர் வேறு நான் இது பண்ணி நான் ஃப்ளட் பண்ணுவேன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் எங்கிட்ட ஃப்ளட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுறாரு. ஆமாம் அவர் எங்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஃப்ளட் பண்ணுறாரு, அவர் ஜென்டில்மேனாக இருந்தார், எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு டேட் எதுவும் தப்பாக நான் பார்த்ததும் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃப்ளட் பண்ணுறாரு பயமாக இருக்கிற நான் பண்ணுற மாதிரி அவர் பண்ணுறாரா, நான் லவ் பண்ணேன், நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் ஃப்ளட் தான் பண்ணேன், போக எனக்கு லவ் மாறிடுச்சு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமானு தெரியல, இப்படி வரவும் கூடாது ஏன்னா உங்கள் அம்மா குடிக்கலைன்னு நாங்கள் வந்து போயிடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க போய் தான் ஆகணும் சொல்கிறாங்க. அங்கே போனதான் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் போன ஹாப்பியாக இருப்பில்ல சொல்லி கேட்குறாங்க.
நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஓகே இப்போ நீ போ சரியா, எங்கள் ஃப்ரெண்டு எங்கே கூட இருந்தாலும் சரி எங்கே தான் சரி ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். உனக்கு பிடிக்காம உனக்கு கஷ்டப்படுத்துறப்போ நான் வந்து உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட இருக்க சொல்லக்கூடாது. நீ அங்கே போய் தாய்லாந்து போ, ஓகே நாங்கள் கூட உன்னை பார்க்குறது சொல்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் தாய்லாந்து வரோம் ஓகேவா, எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் தாய்லாந்து வருவோம் சரியா. நீ அங்கே போனால் ஹாப்பியாக இருக்கணும். நீ போ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எப்போதும் அங்கே நம்ம ஒன்றா தான் இருக்கோம் சரியா. நீ சேட் பண்ணி எப்படி நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம் ஓகேவா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக கடைசி சொல்கிறாங்க அடிப்பு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க 3 பேரையும். அப்போ 1 வீக்கில் சொல்கிறாங்க போக போகிற சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த 1 வீக் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஜிம் தான் எல்லாருக்கும் வெளில பறந்து வெளில வராங்க. இப்போ டிரைவர் வந்துருக்காங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் சொல்கிறாங்க. வாங்க தம்பி ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் டே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிற சொல்கிறாங்க. இல்லை டே தம்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் பார்க்குறாங்க. சரி ஓகேடா நீ போய் அவர்கிட்ட சொல்லு ஓகே 1 வீக்கில் வந்து நான் வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லு கண்டிப்பாக ஒத்துப்பாரு சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்றியா ஆமாம் கண்டிப்பாக நீ சொன்னால் அவர் கேட்பாரு நீ போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் நாளைக்கு வெளில போகலாம் சொல்கிறாங்க. சரி போடா சொல்கிறாங்க. ஜிம் வந்து காரில் உட்காராங்க. இப்போ டிரைவர் டேரெக்டாக ஆஃபீஸ் தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு இப்போ ஒரு பாசம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திருப்பி பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீ சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க. வா டே வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம டே தான் வெயிட் பண்ணிருக்காரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு. ஜிம் பார்க்குறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. காய் பார்க்க என்னடா புதுசாக பர்மிஷன்லாம் கேட்குறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஏன்டா அவன் ஸ்கைப் மீட்லேயே இருந்தால் கூட நீ வந்துட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம் தானடா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. என்னாச்சு மூச்சு குட்டி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காய் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. காய் நீ சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு நீ இங்கே சாப்பிடுங்க நான் போகிற சொல்கிறாங்க. ஜிம் இல்லை காய் எங்களை இருங்க சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒர்க் இருக்கு ஓகேவா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் டைம் தான் கேபில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ டே போயிட்டு டோரில் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. என்ன பேசணும்ட்டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்லி என்ன பேசணும் டே ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காராங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு ஹாப்பியாக லைஸ்டப் ஆகிட்டுருக்கு. அதே சொல்கிறாங்க. சொல்லி என்ன பேசணும் டே கேட்குறாங்க. ஒரு 1 வீக்குக்கு மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்பா ஜிம் கேட்குறாங்க. டே பார்த்து 1 வீக்குக்கா ஏன் என்னாச்சு சடனாக கேட்குறாங்க. இல்லை கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் 1 வீக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. இப்போ மட்டும் ஸ்பெண்ட் பண்ணமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. சொல்லி நானும் சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் உங்க கூட தானே இருக்க போகிறேன் அதான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஆமாம் காலேஜ் விட்டு டேரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவா வீட்டுக்கு நானே வந்துடுவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. இருப்பேன் சொல்கிறாங்க. ஓகே நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி போயிட்டு வா டே சொல்கிறாங்க. ஜிம் தான் தேங்க்யூ டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறேன் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா ஒரு சின்ன பையன் துணுந்த ஒரு பையனை எப்படிமா அப்படி மாற்றிட்டீங்க அவங்க வேர்ட்ஸ் வந்து ரொம்ப காயப்படுத்துருச்சு அவன் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கான் பார்த்தீங்களா சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு இந்த மாதிரி இருக்கிட்ட பிடிக்கல ரொம்ப அழகாக கிட்ட ஃப்ளட் பண்ணுறது அப்படி இருப்பார் இன்றைக்கி ரொம்ப டோட்டலாக மாறி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போது எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிடுக்கணும் சாப்பிட சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஹோம்ஒர்க் நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க. நேற்று வரைக்கும் நான் தான் எழுதி கொடுத்தேன் ஸோ டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நானே பண்ணிக்கிறேன் இருந்து சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்னா பண்ண வேணாவா கேட்குறாங்க. இல்லை நானே சொல்கிறேன் நான் பண்ணுறேன் கூட சொல்லிட்டே அவங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க கூட சொல்லிட்டே தான் பேக் வாங்கிட்டு எடுக்கிறாங்க. இப்போ எடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் எந்த ஹோம்ஒர்க் சொல்லி பாரு அவருக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் உட்காந்துருக்காங்க. நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் எப்போவுமே என்ன தான் நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவர் சாப்பிட்றப்போ டேக்கு ஃபீட் பண்ணுவாங்க. கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம டே வாங்கிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு அமைதியாக சாப்பிட்றாங்க. எனக்கு டே கேட்குறாங்க. எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபிட் பண்ணி விடுவல டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எப்போ ஃபிட் பண்ணி விடுவேன் ஃபிட் பண்ண டே கேட்குறாங்க. நான் எழுதிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டே சொல்கிறேன். ஜிம்முமே சரி சொல்கிறேன். எனக்கு டெய்லியுமே இவர் ஹோம்ஒர்க் வந்து இவர் பண்ணுவார். இவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு தான் இருப்பார். அப்போ வந்துட்டு டே ஆக்காட்டுங்க சொல்லி ஃபிட் பண்ணி விடுவார். இன்றைக்கி வந்து இவர் கேட்குறாரு. இப்போ ஜிம்முமே எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. டேக்கு பயமாக இருக்குது. 1 டேவே அவருக்கு இவ்வளோ சேஞ்சஸ் வந்து அவரால் இருக்க முடியல. சரி சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி உட்காந்துருக்காரு. டே ஜிம்மில் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் நான் பேக் எடுக்கலாம் போகிறேன் கூட நடத்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு டேஸும் நீங்கள் எடுத்துருவாங்க டே சொல்லிட்டு அவர் கூட முன்னாடி நடந்து போகிற கேஷுவலாக இன்றைக்கி அவரு கேட்குறாங்க. டே பார்க்க நான் எடுத்துட்டு வரேன் ஓகேவா டே தான் பேக் எடுத்து வைக்க வராங்க. இப்போ ஃபைனாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் அமைதியாகவே இருக்காரு. எதுவுமே இப்போ வீட்டுக்கு வந்து பாட்டு போடுறது வீட்டில் வந்து டிவி போட்டு டான்ஸ் பண்ணுறது என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. மிஞ்சி பண்ண ஒரு நல்ல ஃப்ளட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இன்றைக்கி ரொம்ப சைலண்டாக இருக்காரு. டேக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. இப்போ ஓகே சரியாயிடுவான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப போய் படுத்துக்கிறாங்க. டே வந்து ரொம்ப வந்து பார்க்குறாங்க. ஜிம் தூங்குறாரு. பரவாயில்ல ஒரு பிளாங்கெட்டில் கவர் பண்ணிட்டு ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. பாரு நீ இப்போ ஹாப்பியாக இருக்கணும் துருத்துருன்னு ஏன்னா அந்த ஃப்ளட்டிங் ஜிம் தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஜிம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மில் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம டே ஜிம் பெட்டில் போய் உட்காராங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. டே அழகாக பிளாங்கெட்டில் கவர் பண்ணிட்டு ஜிம்முடைய ஹெட்டில் ஒரு மாதிரி கை வச்சு ரப் பண்ணிட்டு அழகாக யோசிச்சு பார்க்குறாங்க.
ஒரு 6 மந்த் பிஃபோர் தான்டா ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. டேங் வந்துட்டே சொல்கிறாங்க. அது வந்துட்டு சுகா அப்படி சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டே போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு 2 பர்சன் இருக்காங்க. சுகா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, எப்போ ஒரு வரைய சொல்கிறாங்க, நீ வந்துடுவாண்டா வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்லி ஃபேஸ்க்கு வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குடா ஃபேஸ் போட் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்போ ஒரு ஃப்ரெண்டே சொல்கிறாங்க, டே வருவானடா வருவாரான்னு கேள்றான். அவன் வந்து எவ்வளோ பெரியவன் தெரியுமா, அவன் என் வயசுல அவனுக்கு சொல்கிறாங்க 8 வயசு பெரியவன் அவனோட சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா சொல்கிறாங்க, டே நம்ம அண்ணன்டா, நீ நம்ம வாப்பனுக்கு அவன் வந்து சொல்லிட்டு வாப்பன்னு சொல்லி பிரச்சனைடா, அவன் என் ஃப்ரெண்டு வைக்க ரெஸ்பெக்டாக பேசுகிறா சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. போர்டிங் ஸ்கூல் உனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்கப்பா ரெஸ்பெக்டாக பேசணும்னு சரியா சொல்கிறாங்க. சரி எப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க, அழகாக இருப்பான் அப்படி சுகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகா அண்ட் ஜிமின் ஓகேவா 2 பேர் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு கார் வருது. ஒரு பர்சன் கார் ஸ்டாப் பண்ணி ஓடி வராங்க, இறங்கி வராங்க. இப்போ சுகா பார்க்க வந்து அவன்ட்டு மட்டும் சொல்லிட்டாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, யார் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸுக்கும் ஒரு பர்சன் அப்படி இறங்கி ஓடி வந்துருக்காங்க. டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா சொல்லிட்டு நிச்சயமாக உன் ஃப்ரெண்டா கேட்குறாங்க. ஏன்டா கேட்குறாங்க. இவ்வளோ அழகான ஃப்ரெண்டாக உனக்கு இருக்காங்க கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இவ்வளோ அழகான ஃப்ரெண்டாக அவனுக்கு இருக்காங்க சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஏன் எனக்கு அழகான ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ அழகான ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா கேட்குறாங்க. இருக்காங்களா இருந்தாலும் சொல்கிறாங்க. டேப்பா சுகா பார்க்குறாங்க. அவன் தான் ஃப்ரெண்டு கிம் டேங் ஓகேவா சொல்கிறாங்க. டேங்கோ சொல்கிறாங்க. டேங்கோ இல்லைடா அவன் கிம் டேங்கடா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டேங் தான் டேங்குக்கு கேட்டான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. டேங்க அண்ணாவான்னு கேள்வி சரியா சொல்கிறாங்க. அண்ணாவா சொல்லி பார்க்குறாங்க. அழகான பசங்க அண்ணன்னு கூப்பிட்டா தப்பு அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லிட்டு அப்புறம் டேக் கிட்ட ஓடி வராங்க. சுகா சாரி சுகா லேட் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. என்ன சும்மா வந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சுகா எது சொல்கிறாங்க, இதான்டா என் தம்பி எப்படி சொல்கிறாங்க. பார்ச்சி மிஸ்ஸே ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமு நம்ம ஜிம் இப்போ தான் பார்க்குறாங்க. க்யூட்டாக சொல்கிற சுகா பார்க்குறேன். டே என்னடா சொல்கிற கேட்குறாங்க. ஹாய் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் ஜிம்டா சுகா டேக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேம் ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஜிம்னா ஹேண்ட் பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேண்டு குட்டியோன்னு இருக்குது. இந்த ஹேண்ட் வச்சுட்டு அவர் பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. டே பார்க்குறவங்க எங்கே ஃப்ளட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுறாரு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா டே பார்க்குறாங்க. எப்படி சொல்லிட்டு ஹேண்ட் செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கோல்டாக ஜிம் டக்குன்னு கொஞ்சம் பயந்து போகிறாங்க. இன்னும் கோல்டாக இருக்கும் போது சுகா மாதிரி ஜிம் டக்குன்னு ஹேண்ட் எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. டே நான் சொன்ன ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு சுகா போலாமா சொல்கிறாங்க. ஜிம் சுகா நீ வரமாட்டே வீட்டு வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு டைம் இல்லை நான் போகணும்னு சொல்கிறேன். எனக்கு சுகாவும் நம்ம ஜிம் வந்து ப்ரைவேட் செட்ரா ஓகேவா வந்துட்டு இப்போ போய் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை சுகா வாஷுக்கு வந்து காலேஜில் அட்மிஷன் போகிற வரைக்கும் கூட இரு சுகா ஜிம் கூப்பிட்றாங்க. இல்லைடா எனக்கு டைம் இல்லைனாலும் சொன்ன ஒரு விஷயமா போகிறேன் ஒர்க் விஷயமா சொல்கிறாங்க. டே சுகா வாஷுவா ஜிம் கெஞ்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. பாரு அவ்வளோ ஒர்க் விஷயமா போகிறேன்னு சொல்கிறாருல அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்ட்டு பேசுகிறேன் அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுகா இங்கே பாரு மிரட்டுறான் சொல்கிறாங்க. பாரு அவன் மிரட்டல மாட்டான் ஜஸ்ட்டு வந்துட்டு பேசுகிறான் அவ்வளோதான். இங்கே பாரு ஒன்று மாதிரி ஒன்று கோல்டாக தான் இருப்பான். நான் சொல்கிறேன் நான் கூட ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சேன். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கான கோல்டாக இருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அதை பற்றி பேசக்கூடாது ஓகே போ அவன் கூட போக சொல்கிறேன். நான் போக மாட்டேன் சொல்கிறேங்க. பாரு அவன் கூட போய் இரு ஓகேவா சொல்கிறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போவோம் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு நிஜமா அங்கே ஓகேவா நான் சொல்கிற வரைக்கும் ஃப்ரீடமாக இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. இருக்கணும் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கணும்லாம் இருக்கணும். கொரியா சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஓகேவா சொல்லி உங்க கூட சரியா சொல்லி சுகா சொல்கிறாங்க. போய் சுகா ஜிம் சொல்கிறாங்க. பாருடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் சுகா சுகா ஹக் பண்ண சரி ஒன்றும் இல்லைங்க பாரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஒர்க் எப்படி சீக்கிரம் முடியுதோ சீக்கிரம் வந்துடும் புரியுதா சொல்கிறாங்க. வந்துடுவேன் சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா அது வரைக்கும் அவங்க கூட சேட்டை பண்ணாமல் சமத்தார் ஓகேவா சொல்கிறாங்க. சுகா டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மதுரமாக பார்த்துக்கோட்டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் பாய்ஸோட கிளம்பிடுறாங்க. ஜிம்மிட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு கூட சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்டு 2 பேர் காரில் உட்காராங்க. ஆமாம் இப்போ எங்கே போகிறோம் கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காக சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பார்க்க அழகாக இருக்க உருள் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ரெஸ்பெக்டாக பேசுறியா சொல்கிறாங்க. ரெஸ்பெக்டாக பேசணும். ஆமாம் நம்மளோட பெரிய பையனுக்கு ரெஸ்பெக்டாக பேசி என்கிட்ட மட்டும் இல்லை உன்னோட பெரியவங்க எல்லாருக்கிட்டையுமே ரெஸ்பெக்டாக பேசணும் புரியுதா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க பேசுகிறேன். மற்றவங்கள்ட்ட பேச சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது சரி எனக்கு அது என்னோட ரைட்ஸ் நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப வாய் பேசுவியோ கேட்குறாங்க. ஆமாம் வாய் பேசுவோம் அதுக்கு என்ன இப்போ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் யாரும் தெரியாமல் பேசிட்டு இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து மாஃபியா கேங் லீடரா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் மாஃபியா கேங் லீடராக என்ன சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க. நான் ஒரு சிஇஓ சரியா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சிஇஓ தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சிஇஓ தானே இதுக்காக இவ்வளோ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படி பேசுகிறாங்க ஒரு சுகா அந்த மாதிரி பேசவே மாட்டார். சுகா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஜிம்மின் பார்த்து செம்ம போல்டாக ஒரு மாதிரி ஆக்டிவாக பேசிட்டு இருக்காரு. நம்ம டேவும் சரி ஓகே என்னமோ தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு டே செம்ம கோல்டான ஒரு கேரக்டர் தான் இதில். இப்போ நம்ம போய் டே வந்து வீட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே டஜ்மா இருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இனிமேல் பையன் நம்ம தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. யார்ப்பா எது சொல்கிறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகாவோட தம்பி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நீ இங்கே தான் இருக்க போகிறான் அவன் கார்டியனாக இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க கார்டியனா ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொன்னீங்க நீங்கள் சொல்கிறாங்க. அவனோட கார்டியன் ஓகேவா சுகா என்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். நான் வந்து ஒரு கார்டியனாக இருக்கணும் கொரியாவில் புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம
டே சொல்கிறாங்க ஜிம்மின் தான் உன் கார்டியனும் ஜிம் பார்க்குறாங்க டாக்டர் பாட்டு பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க என்ன இப்படி பார்க்குறான் சொல்லி டவுட் பண்ணுறாங்க என்ன பார்க்குறாச்சு கேட்குறாங்க. இல்லை நான் இவ்வளோ எங்கான ஒரு கார்டியனை பார்த்தது அதான் ஜிம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க நக்களை பற்றி அவர் சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை அவர் எங்கே தான் இருக்கார் அவர் சொல்லிட்டு போகும் நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. சுகா உண்மை உன் தம்பி தான் நடன்ற அவருக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா சுகா எந்த ஒரு கேரக்டர்ஸாக வச்சுக்கிங்க இவன் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கானே சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ தான் டே கால் டே பார்க்குறாங்க சொல்லி சுகா சொல்கிறாங்க. பாரு என் தம்பியை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து போர்டிங் ஸ்கூலில் படித்து வளர்ந்தவன்டா. இப்போ நானும் அப்படி தான் அவனும் அப்படி தான். ஆனால் எனக்கு போர்டிங் ஸ்கூலில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு பிடிக்கல ஒரு ஆப்ஷன் வந்து நாங்கள் சேர்த்தோம். அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப நிறைய சஃபர் ஆயிருக்கான். ஓகேவா அதனால் இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எனக்காக நல்லா பார்த்துக்கோ சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. டேக்கு ரிக்வஸ்ட் ஆட்டி நான் பார்த்துக்க மாட்டேன் நான் சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் கொஞ்சம் சேட்டை பண்ண வேண்டாம் கொஞ்சம் நாட்டியாக இருப்பான் கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பக்கம் ஜிம் பாருங்க போயிட்டு பார்க்குறாங்க. ஒரு ரூம் இருக்குது. ஆண்டியை சொல்லிட்டாங்க என்ன பார்த்துட்டு இந்த ரூம் எனக்கு பிடிக்கல ஆண்டியை சொல்கிறாங்க. ஒரு மெய்டு ஆண்டி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. இந்த பக்கம் ஜிம் பார்க்க ரூம் பிடிக்க சொல்லுவோம். வேறு எந்த ரூம் அவங்களுக்கு இந்த ரூம் தான் டேஸ்ட் இருந்து க்ளீன் பண்ணி தர சொன்னாங்க சொல்கிறாங்க. நான் இது நல்ல ரூம் தப்பா சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல வேறு ரூம் காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ 2-3 ரூம் இருக்குது. ஒரு ரூம் காமிக்கிறாங்க. ரூம் செம்ம அழகாக இருக்குது. இது பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க இதுதான் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெய்டு வந்து பார்க்குறாங்க. டே தம்பி சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறாங்க நீ வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. டே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தம்பிக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கா லைக் இட் ஜிம் சொல்கிறாங்க. பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் செம்ம எப்படினாக்கா ரொம்ப பார்த்து ரெக்ரெட் பண்ண ஒரு ரூம். அங்கே திங்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பெயிண்டிங்ஸாக இருக்கும். ஜிம் ரூம் பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரூம் எடுத்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் தர மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் ஜிம் டே ஒரு மாதிரி இருக்குது ஓகே எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ மேலாம் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த டே வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருப்போம். அவரே ஓனாக எனக்கு கட்டின வீடு தான் அவர் ஓனாக என் பண்ணி அதில் கட்டின வீடு அப்போ உடனே வச்சுருப்பாங்க. தன் ஃபியூச்சர் ஃபேன்சி வந்துட்டு இந்த ரூம் அதாவது தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு அந்த ரூமில் அவங்க ஸ்டே பண்ண வைக்கணும். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அவர் ஒய்ஃபோட அந்த ரூமில் இருக்குன்றக்காக ரூமை கட்டியிருப்பாரு. அது ஜிம்மோட கட்டியிருப்பாரு. ஆனால் ஜிம் அந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால அவர் வந்து இன்னும் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாஃபியா ஃபேமிலிஸ் வந்து பையன் பிகாஸ்ட் ஃபேமிலிஸ் வந்து ஒரு பையன் அது வந்துட்டு சுகாவோட தம்பி அவருக்கு இனிமேல் ரூமை விட்டு கொடுக்கணும்னு தோணுது. வந்துட்டு இன்னும் தோண மாட்டேங்குது சொல்லிட்டே ஓகே நீ எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஜிம் லக்கேஜ் எடுத்து அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம மேல் பார்க்குறாங்க தம்பியை சொல்கிறாங்க. ஜிம் அந்த டே பார்க்குறாங்க ஆண்டி எதுவும் சொல்ல வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படி இருக்க விட்டுருங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிம் இந்த லக்கேஜ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து உட்காராங்க. ஆண்டி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஸ்நாக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. ஜிம் எனக்கு நல்ல வைபான ஒரு சாங் போட்டுக்கிட்டு செம்ம சவுண்ட் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறீங்க என்ன இது கேட்குறாங்க. ஏன் பார்த்து தெரியல டிவி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பாருங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட பெரியவங்களா இருக்காங்க. என்ன வீட்டில் மேட் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வெளியே செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. இங்கே வந்துட்டு இதுக்கு ஒரு பீஸ்ஃபுல் விளையாட வந்து விழா வந்து இவ்வளோ சவுண்ட் வைக்கக்கூடாது. இது நம்ம வீட்டு சவுண்ட் வந்து பக்கத்து வீட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வச்சு கேட்டு தான் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை அங்கே வந்து இந்த அசோசியேஷனில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வச்சோம்னாக்கா அது கம்யூனிட்டியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஏன் சொல்கிறாங்க பாருங்க ரூல்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உட்காந்து சொல்கிறாங்க அப்புறம் வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு மாறிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க நீ என்ன இப்படி நம்ம மேரிட்டாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நான் அப்படி சொல்லி அப்படி தான் இருக்கணும் அவனுக்கு கார்டியன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டெக்ஸ்ட் ஒரு ஜிம் மொபைல் ஓப்பன் பார்க்குறாங்க. பாரு டே உனக்கு இப்போ வந்து கார்டியனாக இருக்க போகிறான் சரியா நான் அங்கிள் அண்டி கூட சொல்லியிருக்கேன் அந்த ரீசன்னால நீ அவன் சொல்கிறதா கேட்கணும் சொல்லி சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறிக்கா அப்போ இனிமேல் இவன் வந்து கார்டியனா இவன் இப்படி தான் பார்த்து பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி போகும் தான் ஒரு ஜிம்மில் பட்டியாக பார்த்தான் வச்சுக்கணும் எதுவும் சில விட்டுட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டிவி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து 3 அப்புறம் டிவி பார்க்குறாங்க. சரி ஓகே போயிட்டு புக்ஸ் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. புக்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணல ஜிம் சொல்கிறாங்க. டிவி பார்க்குறாங்க. அந்த புக்ஸ் இல்லை உனக்கு அதுக்கு எது கொஸ்டின் தான் கேட்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இன்டர்வியூஸ் தான் எக்ஸாம் வந்து அதாவது இங்கே வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணாக்க பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண மட்டும் தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா கொரியா எல்லாரும் சொல்கிறாங்க போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு புக்ஸ் எடுத்து உட்காராங்க படி சொல்கிறாங்க. ஜிம் படிக்கிறாங்க. ஆமாம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க ஜிம் கேட்குறாங்க. டிவி பார்க்குறாங்க. எதனாலும் கேட்பாங்க ஓகே படி சொல்கிறாங்க. ஜிம் படிச்சுட்டு இருக்காரு. இவர் விட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஃபேஸுக்கு அவுட் பண்ணிட்டு க்யூட்டாக அழகாக இருக்காரு. பண்ணுறதுலாம் பிடிச்சிருக்கு அவருக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஷுகர் தம்பிடான்னு என்ன நம்பி உள்ள சொல்லிட்டு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டே நைட் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி இது என்ன ஃபுட்டு கேட்குறாங்க. கீரை சொல்கிறாங்க. கீரை சொல்கிறாங்க. ஆண்டி கீரை சாப்பிடக்கூடாது ஆண்டி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா இதெல்லாம் கீரை சாப்பிட்றது தான் ஓகேவா இது நீ எனக்கு மீட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் சருகுலா பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. ஆண்டி இதெல்லாம் வந்துட்டு ஆடு மாடு தான் சாப்பிட நம்ம சாப்பிடக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு நம்ம சாப்பிட்றோம் கீரை சரியா சொல்கிறாங்க. ஆடு மாடு சாப்பிட்டு புல்லு சரியா இது தான் கீரை இது நம்மளுக்கானது அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்த்து சாப்பிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன் தான் வேணும் ஜிம் கேட்குறாங்க.
டீ பார்க்குறேன் ஃப்ரைட் சிக்கனா அது வாங்கிக்கலாம் ஓகே இது சாப்பிட சொல்கிறேன் சாப்பிட மாட்டேன் சொல்கிறேன் நீ சாப்பிட இல்லை சாப்பிடக்கூடாது ஓகேவா நீ பட்னி தான் கிடக்கும் பரவாயில்ல சொல்கிறாங்க பட்னியாக சொல்கிறாங்க ஆமாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கா கேட்குறாங்க ஆஹா சொல்கிறாங்க சாப்பிட நைட்டு தூக்கம் வராது சொல்கிறாங்க அப்போ சாப்பிட சொல்லிட்டே சொல்கிறாங்க இப்போ ஜிம்மிலுமே வேறு ஆப்ஷன் இல்லாமல் மிரட்டா வரேன் ஜிம்மி சாப்பிட்றாங்க இப்போ நெக்ஸ்ட் டே அந்த டீ கூட்டிகிட்டு போகிறாங்க காலேஜுக்கு ஜிம்மி பார்க்குறாங்க இந்த வருஷத்தில் நான் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க சுகர் இந்த வருஷம் செக்ஷன் பண்ணியிருக்காங்க சரியாக சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம்மி சரியாக சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பசங்களும் படிக்க போகிறாங்க சரியாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா யார் கேட்குறாங்க டீ பார்க்குறாங்க என்னோட கசன் பிரதருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவங்களும் படிக்க போகிறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க அவங்க எந்த கோர்ஸ் நான் கேட்டுக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க அவங்க ஒரு பர்சன் பிக் பண்ணுறாங்க ஹலோ யாங் சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க எனக்கு யோசிச்சாங்க கசன் பிரதர் தான் பட்டே வந்துட்டு இப்போ யோசிச்சு கேட்குறாங்க சொல்லுவாங்க யாங் சொல்கிறாங்க பாரு எங்கே இருக்கா சொல்கிறாங்க நான் வந்து இங்கே தான் கேம்பஸ் கூட தான் இருக்கான்னு சொல்கிறாங்க அட்மிஷன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க பட்டேவும் எந்த ஒரு லேண்ட்மார்க்கில் இருக்க சொல்கிறாங்க பட்டே ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க அங்கே இருந்து பட்டே வச்சுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டாக்க அங்கே ஒரு 3 பசங்க கேட்குறாங்க பாரு இந்த பையன் நியூவாக இருக்கான் சொல்கிறாங்க இப்போ நான் யோசிச்சு பார்க்குறது இது யார் கேட்குறாங்க என் ஃப்ரெண்டோட தம்பி நான் அவங்க கார்டியனாக இருக்கேன் சொல்கிறாங்க கார்டியனா ஆனால் நீ கார்டியனாக சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறோம் ஆமாம் நான் கார்டியனாக இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க யார் இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க டே கிட்ட எங்கள் பாரு இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறாங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாவா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இவன் பேர் வந்து இவன் பேர் என்ன பேர் எங்கள் பேர் ஃப்ளிக்ஸ் இவன் நல்ல பசங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறியா சரி டே கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தனியாக காலேஜ் போய்க்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிச்சயமாகவே நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்களா நிஜமும் கேட்குறாங்க இப்போ வந்து ஏன்னு சொல்லி எவ்வளோ பார்க்குறோம் ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படியே அழகாக இருக்கேன் நான் ஜிம் கேட்குறவங்க ரொம்ப அழகாக இருக்கேன் சரி என்ன சொல்கிறாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிம் போய்ட்டு இவங்கள்ட்ட பேசுகிறாங்க இப்போ யோசிச்சு பிடிச்சிருக்கு டேங்கன்னா சொல்கிறாங்க டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க பாரு என் ஃப்ரெண்டு தம்பி ஓகேவா இங்கே தான் படிக்க போகிறான் நீங்கள் ஃப்ரெண்டாக மாத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க ஓகே என்ன அப்படி சொல்லிட்டு ஃபோனில் அவங்க 2 ஃப்ரெண்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க சரி ஓகே நான் போய் அட்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிம்மினும் டேவும் பிரின்சிபல் ஆஃபீஸ் போகிறாங்க போய்ட்டு அட்மிஷன்லாம் போடுறாங்க போட்டு வராங்க ஜிம் பார்க்குறாங்க அப்போ இங்கே தான் படிக்க போகிறேன் சொல்கிறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸும் நினச்சாங்க நீங்கள் தான் படிக்க போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க சரி ஓகேவா அவங்க காலேஜ்லேருந்து தேவை திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போய்ட்டு ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இது வாங்க தெரியுங்களா ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க எனக்கு அந்த ஏடிஎம் கார்டை கூட நம்ம டே வந்துட்டு நம்ம அவரோட கிரெடிட் கார்டு கூட நம்ம ஷுவாக வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க நீ தான் வந்துட்டு அவன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க அது கொண்டு சொல்கிறாங்க இப்போ வேணும் வாங்கிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க இப்போ டேவும் சரி ஓகே வாங்கி சொல்லி கொடுத்துட்றாங்க எல்லாமே வாங்கி தராங்க ஆனால் டே வந்து ஒரு ஓன் பண்ணி தான் வாங்கி தரேன் எல்லாமே நம்ம ஷுகர் கொடுத்த மாதிரி அவர் யூஸ் பண்ணல இவரே வாங்கி தராரு ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு தெரியல அது ஜிம் இது வேணும் சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க அதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிற கேட்குறாங்க காலேஜ் கூட்டி போனால் கெத்தாக இருக்கணும் சொல்கிறாங்க பாரு காலேஜுக்காரன் போட்டு போகலாம் சரி அளவுடே இல்லை சொல்கிறாங்க அளவுடே இல்லையா சொல்கிறேன் இல்லை சொல்லிட்டு ஜிம்மும் சரி வச்சிருக்காங்க எனக்கு நிறைய அக்சசரிஸ் எடுத்துருப்பாரு செயின் இந்த கீ செயின் நிறைய பிரேஸ்லெட் டிஃப்ரெண்ட் எடுத்துருப்பாரு டே அப்படி சொல்லுவோம் ஜிம்மில் வந்துட்டு எதுவுமே சரி ஓகே சொல்லிட்டு அவர் எதாவது வேணும் சொல்லாக்க வச்சிடறாரு ஃபைனலா ஷாப்பிங் ஓவர் எடுத்து வீட்டுக்கு போலாமா சொல்லிட்டாங்க போகும்போது ஜிம் பார்க்குறாங்க பானிபூரி எடுத்து சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க அதெல்லாம் அன்ஹைஜீனிக் ஓகே சாப்பிடக்கூடாது ஸ்பேஸ் சொல்கிறாங்க எனக்கு சாப்பிடணும் சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாது எனக்கு வாங்கிட்டாங்க ஜிம் ரொம்ப அப்படியே பிடிக்கிறாங்க சரி ஓகேவா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வாங்கி தராங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் சாப்பிட முடிக்கிறாங்க போதும் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சரி ஓகேவா சொல்லிட்டு ஃபோன் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம டே வந்து வாங்கி தந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அந்த டே அப்புறம் போயிட்டு கூப்பிடு டே போய் பார்க்குறாங்க ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு க்யூட்டாக டே பார்க்குறாங்க டைம் 7 o'clock ஆகுது எனக்கு 9 o'clock காலேஜ் இருக்குன்னு தூங்கிட்டே இருக்கான் டே பார்க்குறாங்க ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க ஜிமின் இருக்கிறாங்க எடுப்பாதீங்க எட்ட போங்க சொல்கிறாங்க எட்ட போகணுமாங்க பாருங்க காலேஜுக்கு எந்திரி சொல்கிறாங்க நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாரு காலேஜ் போகணும் எந்திரி சொல்கிறாங்க நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறேன் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிம்மை தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் போய் போட்டுறாங்க ஜிம்மில் ஐயோ அம்மனு கத்துறாரு இப்போ அந்த சத்தத்தை கேட்டு இந்த வீட்டில் ஒரு மேடாண்ட ஓட்டு பார்க்குறாங்க என்னாச்சு பார்த்து சொல்கிறாங்க இப்போ ஆண்டி மேட் டே பார்க்குறேன் ஆண்டி உங்களை நீங்கள் போங்க சொல்கிறாங்க சில பேர் போயிடுறாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு நீ என்ன ஜிம் கேட்குறாங்க அப்படி டே பார்க்குறாங்க பாரு உங்களுக்கு 9 o'clock காலேஜ் விட்டு வர 7 o'clock அது டைம் இப்போ நம்ம எழுப்பிட்டு எந்திரிக்க மாட்டேறா சொல்கிறாங்க அது உள்ள தூங்குவா கேட்குறாங்க ஏன் தூங்க என்ன தப்பு சொல்கிறாங்க பாரு ஜிம்மின் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும் நகரம் டிசிப்ளினாக இருக்கும் ஓகே சொல்கிறாங்க இப்போ நான் டிசிப்ளின் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க ஆமாம் டிசிப்ளின் உங்களுக்கு என்ன தெரியல ஃபஸ்ட் டைமுக்கு எந்திரிக்கணும் ஓகேவா அதெல்லாம் பழக்கம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா அது ஹெல்த்துக்கு நல்லது புரியுதா ஸ்டே சொல்கிறாங்க ஒர்க் அவுட்டாக அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க வாழ்க்கையில் பண்ணதே இல்லை ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதான் இப்படி இருக்கா சொல்கிறாங்க எனக்கு என்ன குறைச்சால் ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க பார்த்து குட்டியோன்னு இருக்காரு டே பார்க்குறாங்க பாரு அதெல்லாம் இல்லை நீ டெய்லி கம்பல்சரி எந்திரிக்கணும் நேரமாக எந்திரிக்கணும் 6 o'clock எந்திரிக்கணும் என் கூட ஜாகிங் வரணும்னு சொல்கிறாங்க ஜாகிங்காக சொல்கிறாங்க ஆமாம் என் கூட ஜாகிங் வரணும்னு சொல்கிறாங்க நான் வர மாட்டேன் சொல்கிறாங்க நீ வர ஓகேவா அப்புறம் டைமுக்கு எந்திரிக்கணும் டைமுக்கு டைமுக்கு வந்துடணும் சாப்பிடணும் கிளாஸுக்கு டைமுக்கு போகணுன்ட்டு வந்துடணும் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க இப்படிலாம் தான் இருக்கணும் ஓகேவா அப்படிலாம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் குறையாக இருக்க முடியும் ஓகேவா சொல்லிட்டே சொல்கிறாங்க பாருங்க இதுக்கு போர்டிங் ஸ்கூலில் பேட்டரி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அப்போ போர்டிங் ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க நான் இதுக்கு போர்டிங் ஸ்கூல் போகணுன்னா என்கிட்ட ஷுகா கிட்ட திரும்பி போயிடலாம் சொல்கிறாங்க பாரு ஷுகா இப்போ வர மாட்டான் ஓகேவா அவனுக்கு வந்து இம்பார்ட்டன் ஒர்க் இருக்குது அவன் ஒர்க்குக்கு போயிட்டான் இப்போ வரவே மாட்டான் ஓகே மிஷனுக்கு போயிருக்கான் அவர் ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டாங்க வேறு வழியே இல்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க
ஜிம்மின்னு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் 7 o'clock எனக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க சார். நான் மிட் நைட்டே சொல்கிறாங்க. எதுவும் மிட் நைட்டா சுட்டே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லுவோம் ஏன் சொல்ல மாட்டேன் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எதிர்க்கிறாங்க. பார்க்குறேன் குளிக்க வச்சுடுவா சொல்கிறாங்க. குளிக்க வச்சு விடுவீங்களா ஜிம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ ஜிம் தான் டக்குன்னு வெளில தள்ளி டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சிரிக்கிற லைட்டை சிரிச்சிட்டு போயிடுற அந்த பக்கம் ஜிம் குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தூக்கமாக வரதே சொல்கிறாங்க. பார்க்குறேன் எனக்கு 1 day ஃபர்ஸ்ட் டேக்காக உனக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுது ஓகேவா. நான் என் கூட ஜாகிங் வர எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் மட்டும் ஜிம் எடுக்க வராங்க. இப்போ மட்டும் வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன ஃபுட்டு ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. ஏன் பார்த்து தெரியாது சொல்கிறாங்க. இல்லை இது பச்சை பச்சையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. பச்சை பச்சையாக இருக்கா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்ப்பா இது வந்து சூப் ஓகேவா சொல்கிறாங்க. சூப் ஓகே மார்னிங் தான் குடிக்கணும். இது குடிச்சா உடம்பு ரொம்ப நல்லது பா சொல்கிறாங்க. ஆண்டி இது என்னென்ன போட்டுருங்க சொல்கிறாங்க. வெஜிடபிள் கீரைலாம் போட்டு சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பிட முடியல நமக்கு அலர்ஜியை சொல்கிறாங்க. பார்க்குறது அலர்ஜியாக சொல்லிட்டு மட்டும் தான் பார்க்குறாங்க. பாருங்க அலர்ஜிலாம் ஓகேவா நல்லதான் சாப்பிட சரியாக சொல்கிறாங்க. எனக்கு காய்கறி பிடிக்காது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு காய்கறி பிடிக்காது ஜிம் சொல்கிறாங்க. நீ தான் சாப்பிட்டாகும் அப்படியே சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க. சாப்பிட்ற சொல்லிட்டே தான் அவங்க சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறமேட்டே பார்க்குறாங்க. அப்போலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. காலேஜுக்கு சொல்கிறாங்க. நான் போய்ப்பா சொல்கிறாங்க. எதோ சொல்கிறேன் நானே போய்ப்பா சொல்கிறாங்க. பாரு இவனை காலேஜில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது ஒர்க்கு சரியாக சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ஒரு கார்டியனாக இருக்கும். ஒரு கார்டியன் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுவோம். நீ வாஸ் கூப்பிட்றாங்க. நான் வரும்போது பஸ்ஸில் போகணும் சொல்கிறாங்க. பஸ்ஸில் ஒன்று போக சொல்லி சொல்லவே இல்லை. நீ வா கூட்டிகிட்டு வந்துட்டு காரில் குறைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது வரவழி ஃபுல்லாக நம்ம டே பார்த்து லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிம் பார்த்து பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் முன்னாடி டிரைவர் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறது அவ்வளோ போரிங்காக இருக்குது. சரி இதுக்கு பேசாமல் என் வீட்டில் இருந்துக்கலாம் போல. அங்கேயும் இங்கே டிஃப்ரெண்ட்டே இல்லையே ஜிம்னு நினைக்கிறாங்க. அங்கேயாவது இல்லை அம்மா எனக்கு பிடிச்ச ஃபுல்லாக குக் பண்ணி தருவாங்க. அட்லீஸ்ட் போர்டிங் ஸ்கூலில் இருந்தப்போ அதுவாக கூட பெட்டராக இருந்துச்சு. அங்கே கூட ஓகே தான். ஆனால் இங்கே எப்படி இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ஜிம் தான் தேவை பார்த்துருக்காங்க. அழகாக நினைக்கிற பிரயோஜனம் ஸ்ட்ரிக்டாக இருக்கானே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலி கூட்டு வந்து காலேஜில் விட்டுறாங்க. போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க போயிட்டு வா சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் யோசிச்சு என்ன வந்து கூப்பிட்றாங்க. ஜிம்மிங் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க மூணு பேர் பார்த்தா ஜிம் ஹாப்பி ஆகிடுது. ஹாய் சொல்கிறாங்க. நீ ஆசை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம 2 days சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் திரும்ப ஊருக்கு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. வந்துட்டு ரூல்ஸ் போகிறாரு. ஈவினிங் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் குறைச்சிக்கிட்டாரு. அவங்க ஹோம்ஒர்க்கை பண்ண சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறேன். மாமன் ஹோம்ஒர்க் என்ன பண்ண சொல்கிறாரு. எல்லா ஒர்க்கையும் நானே பண்ணிக்கணுமா இல்லை நானே பார்த்துக்கணுமா ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா கவனிச்சு பார்க்குறேன். அவங்களுக்கு ஐடியா தரவா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என்னட்டையா இருக்காரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணணும் ஒத்துப்பாரு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளட் பண்ண அப்படி பிடிக்காது சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் ஃப்ளட் பண்ண பிடிக்காது அப்படின்னு திட்டு வர ஈவன் ஒரு பொண்ணு கூட அவர்கிட்ட ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ண எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு அப்போ அவர் ஸ்லாப் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. ஸ்லாப் பண்ணிட்டாரு. ஆமாம் ஸ்லாப் பண்ணிட்டாரு சரியா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காது அப்போ என்ன பண்ண சொல்கிறது கேட்குறாங்க. அப்போ உன்னை கண்டிப்பாக அடிக்க மாட்டாரு. நான் பார்த்தேன் அவர் நான் எவ்வளோ கேரிங்க பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சரியா நீ ஃப்ளட் பண்ணி பாரு உன்னை ஃப்ரீடமாக இருக்க விட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ ஃப்ளட் பண்ண அவர் கேட்பாரு. கண்டிப்பாக உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லு என்னை ஃப்ரீடமாக இருக்க விட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ வேறு என்ன டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துப்பாரு. ஆனால் ஃப்ளட் பண்ண பிடிக்காது சரியா ஹேஸ் ஜென்டில் மேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுமா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ளட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கிளேம்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பார்க்குறேன் டே வந்து அடிச்சிட்டு போகிறாரு. ஆசிரம் அடிக்க மாட்டாரு அவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் கார்டுன்னு சொல்கிறாருல நம்ம கூட நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம கூட்டு வந்து இன்ட்ரோ கூட பண்ணி வைக்கிறாரு. அவனுக்கு அப்போ புரியலையா அவர் வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனை பற்றி ஒன்று கண்டா தெரியும் சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் என் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிச்சி என்கிட்டே நான் தான் இங்கே பாருங்க வந்துட்டே எனக்கு ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணி பாரு ஓகேவா அவர் கண்டிப்பாக ஒன்று வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டார் தள்ளி வச்சுருவாரு. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண தேவை இருக்கா சரியா சொல்கிறாங்க. நீ ஜாகிங் போக வேணாம் நீ ஒர்க் அவுட் பண்ண வேணாம் நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் சார் ஜிம்முக்கு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரை பண்ணுறா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஜிம் இந்த ஆஃபீஸ் வராங்க. ப்ரொஃபைனில் நம்ம ஜிம் வந்து எப்போவுமே ரெகுலர் ஈவினிங் ஒரு வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்துருவார். டிரைவர் கூட விட்டுருவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேரெக்டாக நம்ம ஜிம் இந்த கேபினட் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே வந்துட்டு அவர் மீட்டிங் இருக்கார். ஸ்கைப் மீட்டில் இருக்கார். ஜிம்மில் எதுவுமே பண்ணாமல் அவருக்கிட்டாக்கா லேப்டாப் வந்து ஸ்கைப் மீட்டில் இருக்கார். ஃப்ரண்ட்டில் இயர்பட்ஸ் வேறு போட்டிருக்காரு காதில். ஜிம் டேரக்டாக போகிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரதையும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. விட்டு ஷாக்கிங் இருக்குது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சோஃபா போய் உட்காராங்க. ஜிம் டேரக்டாக கிட்ட வராங்க. கிட்ட வந்து டேபிள் லேப்டாப் உட்காராங்க. அந்த பக்கம் அவங்க பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கோவப்படுறதுன்னு நினச்சிருக்காங்க. டே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபோன் அதுக்கு அந்த மீட்டிங் என் பண்ணுறாரு. டே பார்க்குறேன் என்ன வேணாலும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. சரி இப்படி தான் வந்துட்டு மேலே சாமி உட்காருவியா கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க இப்படி தான் மேலே சாமி உட்காருவியா கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. என்னை பனிஷ் பண்ண போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னை பனிஷ் பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு என் ஃப்ரீடம் விட்டுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஃப்ரீடம் வேணுமா கேட்குறாங்க. ஆமாம் வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன ஃப்ரீடம் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு வெளில போகணும் டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும் சொல்லி என்ஜாய் பண்ணணும் இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இந்த டைமுக்கு
எழுந்திரிக்க சொல்லக்கூடாது, டைமுக்கு சாப்பிட சொல்லக்கூடாது, அப்புறம் என்னை ஜாகிங் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பச்சை பச்சையாக இருக்கும் ஃபுட்டு, அதை கொடுக்கவே கூடாது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் ஜிம் நிறைய சொல்கிறாங்க, அப்படிலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ண ஃப்ரீடமாக விட்டிங்கனாக்கா நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அந்த மாதிரி ஃப்ரெட் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உடனே என்ன முடியும் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போனா உங்களுக்கு எவ்வளோ பயம் இல்லை சொல்கிறாங்க. என்ன பயம் டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு போட்டாங்க ஜிம் கீழே வந்து சொல்லிட்டு ஹிப்பை கழிச்சு க்ளோஸாக எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ இவர் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரோ, நான் வந்து பரட்டை பண்ணுறேன் நினைக்கிறாரோ சொல்லிட்டு ஜிம்மில் கொஞ்சம் டீப்பாக இன்னும் அது பண்ணலாம் சார் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கிட்டே டே லிப்பில் கூட பெக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவருக்கு அமைதியாக இருக்கிற எதுவும் சொல்லலை. என்ன சொல்ல ஏன்னு சொன்னால் இது ஃப்ளட் பண்ண பிடிக்காது அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு அமைதியாக இருக்காரு. சரி ஓகே எவ்வளோ டேஸ்க்கு அப்படி இருப்போம் நினைப்பார் நம்மகிட்ட, நம்ம ஷுவர் தம்பி இல்லைனா கொஞ்சம் யோசிக்கிறது போல திட்டத்துக்கு மற்றதுக்கலாம். சரி ஓகே நம்ம கொஞ்சம் டேஸ்ட் போகட்டும் விட்டு பிடிப்போம். ஜிம்முமே நல்லா தான் இருக்குது இதுவும் சார் ஃப்ளட் பண்ண பிடிச்சிருக்கு டே கிட்ட ஜிம்மில் விட்டுருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் டேவும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மிங் டே கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு டே லேப்பில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க ஒரு மாதிரி என்னன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி எழுப்பவே இல்லை டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் எழுப்பில் சொல்கிறாங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஆக்சுவலி எப்போ ஒன்றா ஜாகிங் போவாங்க, அங்கே ஜாகிங் போகிற பிளேஸ் எல்லாருமே வருவாங்க. எனக்கு அந்த வில்லா ஹவுஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே டேரக்ஷனில் வந்து ஜாகிங் போவாங்க. எனக்கு அங்கே ஜாகிங் போகிறக்கு பிளேஸ் தனியாக இருக்கும், அங்கே தான் ஒன்றா போவாங்க. இப்போ வந்து இவர் அந்த மாதிரி கூட போய்ட்டு ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு மாதிரி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம டே வந்து கூட்டிகிட்டு போய் ஜிம் நினைக்கிறாங்க. போய் சொல்கிறீங்க தனியாக ஜிம் நினச்சிக்கிறாங்க. அப்போது இந்த ஃப்ளட்டிங் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது ஜிம் நினைக்கிறாங்க. அப்படியே டேட்டே மறந்துட்டு போயிட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் தூங்கிட்டு விட்டு போயிட்டா சொல்கிறாங்க. அப்படியே சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஓகே சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சாப்பிடலாமே ஜிம் நினச்சிட்டு உட்காராங்க. இப்போ மொய் 2 ஃபுட்டெல்லாம் சாப்பிட் பண்ணுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் காலேஜ் போகட்டே சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு நானே போய்க்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் விட முடியாது வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. வச்சா என்ன இது ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஜிம் வந்து காரில் உட்காராங்க. இப்போ டிரைவர் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. டிரைவர் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஃபைனாக காலேஜ்கிட்ட வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு வாட்டியே சொல்கிறாங்கப்பா நல்லா படி ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. டேஸ்ட்டில் கேட்காம இருப்பேனா ஜிம் சொல்கிறாங்க. டே டிஃப்ரெண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டிரைவர் பார்க்குறாங்க. ஓகே தம்பி நீங்கள் இறங்குறா நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு டிரைவர் கேட்குறாங்க. ஏங்க அங்கிள் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி பார்க்குறாரு. நான் பக்கம் ஜிம் போயிட்டு டேபிள் பேக் பண்ணிட்டாங்க. பாய் டே ஜிம் தான் இறங்கி ஓடி போயிடுறாங்க. டேக் ஒரு மாதிரிக்கு என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம் இறங்கி ஓடி போயிட கொடுக்குறதுக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டிரைவர் அங்கிள் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பரசா இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் கூட வர மாட்டீங்க கூட்டு சாப்பிட மாட்டீங்க ஃப்ரீடமாக விடணும் ஜிம் போயிடுறாங்க. டே பார்த்தா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் போங்க சொல்லிட்டாங்க. இப்போ டேரெக்டாக கார் வந்துட்டு ஆஃபீஸ் வருது. டேக்கு ஜிம் ஃப்ளட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. வரைக்கும் டேக்கிட்ட யாரும் இந்த மாதிரி பழகணும் இல்லை, ஒரு பழக விட்டதும் இல்லை, இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார் அவர். ஆனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுறாரு ஜாஸ்தி டே மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கு மாதிரி அவரே லிப்ஸ் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீல் அவருக்கு பிடிச்சிருக்கு. உண்மையுமே கூட பிடிச்சிருக்குடா டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோனில் நம்ம டே வந்து ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஈவினிங் டிரைவ் பண்ணி நம்ம ஜிம்மு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம டிரைவர் ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் டிரைவர் பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க அதை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பார்த்து சொல்கிறாங்க. டேனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. லாஸ்ட் ஜிம் மாமா சொல்கிறாங்க. வச்சா நானும் கிஸ் பண்ணிமா அவரை கூட்டு வர சொன்னார் ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அவர் கூட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம் தான் இப்போ ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வராங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலான்னு நினச்சா சொல்கிறாங்க. போகலாம் இப்போ என்ன அவசரம் டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் போய் உட்காராங்கன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பண்ண சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பேன், ஏன்னா சாப்பிட்டுப்பேன் தெரியுமா, வந்தது வராமல் ஹோம்ஒர்க் படித்தாலும் எப்படி பண்ண முடியும் சொல்கிறாங்க. காலேஜில் படிக்கிறீங்க வந்து படிக்கணுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சார் ஓகே இப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. அது அவங்க ரெஸ்ட் ரூமில் இப்போ மேலே வராங்க. டே இதை டவர் கொடுக்குறாங்க. போய் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம் ஃபஸ்ட்டில் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் சொல்லிட்டு டே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுக்கப்புறம் காஃபி ஹாம்பர்கர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ வந்துருக்கு ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன காசு சொல்கிறாங்க. உனக்கு சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் நீ பண்ண மாட்டியா டே கேட்குறாங்க. இல்லை எனக்கு கை கால் வரைக்கும் பண்ணி தாங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணலனாக்கா காலேஜ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சரியா, உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நீ தான் கார்டின்னு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் தான் பண்ணி தரணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏஜ் வராங்க. கூட சொல்லிட்டு நம்ம டே போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற சமத்து போய் நடக்கிறேன் ஜிம் நினைக்கிறாங்க. டே பார்க்குறது நமக்கு சமத்து போய் நடக்கிற டே நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. நான் ஜிம் பார்க்குறேங்க. சாப்பிட்றாங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அது எனக்கு இல்லை உனக்கு தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறீங்களா பாவம் என்னங்க சார் ஜிம் தான் கொடுக்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லி மாக்காடுங்க சார் ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. டேக்கு பிடிச்சிருக்கு. டேக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. நம்ம டே யார்ட்ட அந்த மாதிரி வாங்கி போட்டாரு. ஜிம் கொடுக்குறதுனால டே வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஏதுங்க சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு ஹாப்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காரு ஸ்நாக்ஸ். நம்ம டே எதுவுமே சொல்லலை. ஜிம் பார்க்குறாங்க. எந்த டார்ச்சர் கூட பொறுத்துக்கிறாங்க. நல்ல பையனாக இருக்கானே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க.
அப்புறம் டீம் எதுவுமே சொல்லாமல் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் டீம் பேக் எடுத்துருங்களா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பேக் எடுத்துக்கோங்களா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனில் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டிவி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்சமாக சவுண்ட் வச்சு கேட்டு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு நிறைய சவுண்ட் வச்சு வைப்பாக பார்க்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு தியேட்டருக்கு தான் போகணும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வாங்க போகலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வாங்க தியேட்டருக்கு போகலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜிம் என்ன பேசிட்டு இருக்க இந்த டைமில் சொல்கிறாங்க. எனக்கு போகணும் வாங்க ஜிம் கூப்பிடுறாங்க. என்ன வர முடியாது சொல்கிறாங்க. வர மாட்டேங்களா ஜிம் போய்ட்டு டிவியோட சொல்லிட்டு 2 ஹேண்ட் போட்டு க்ளோஸ் அப்படி நெக்கு கிட்ட 2 ஹேண்ட் க்ளோஸாக போட்டு இருக்கிறாரு. இப்போ மேலே பார்க்குறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன்னு போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே அப்படி ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் ஐட்டு போய் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அந்த டே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எப்படி சொன்னால் தாண்டி அவர் ஃப்ளட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது தாண்டி அவருக்கு பிடிச்சிருக்கு. அவரு இப்போ ஃப்ளட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது அவர்கிட்ட. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. போகணுமா டே கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே ஓகே வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுவுமே சொல்லாமல் பரவாயில்ல தேட்டருக்கு தான் போயிருக்காங்க. வைபான ஒரு மூவி நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவர். டே பாப்பா வாங்கி தாங்க சொல்கிறாங்க. டே வாங்கி தராங்க. அவர் என்ன கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. இவர் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இல்லை எடுத்துக்கோங்க ஜிம் தான் அவர் கொடுக்குறாரு. 2 பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ டேஸில் போக நம்ம ஜிம் பண்ணாங்க. எது கேட்டாலும் டே பண்ணுறாங்க. இப்போ வீக்கெண்ட் ஜிம் பார்க்குறாங்க. வாங்க வெளியே போகலாம் ஜிம் கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நான் வரல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது ஜிம்னு சொன்னால் கேட்க சொல்கிறாங்க. வர மாட்டேங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போவா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட மாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். என்ன ஃபிலிக்ஸ் ஆலன் கூட போகணும். நான் போவா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் டேவும் சார் ஓகே எப்போ போயிட்டு எப்போ வருவா கேட்குறாங்க. இந்த டைம் போய்ட்டு அதே டைம் வந்துடுவா சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே பத்திரம் போய்ட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. வந்துடுவேன் சொல்கிறாங்க. நீ நம்புங்க சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் போய்ட்டு தேங்க்யூ சார் ஜிம் டேபிள் ரிப்போர்ட் பேக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே பத்திரம் போய்ட்டு வா சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க கிரெடிட் கார்டு ஓகே வச்சுக்கோ சொல்கிறாங்க. இது பார்க்குறாங்க. இது எங்கள் ஃபேமிலி கார்டு மாதிரி இல்லையே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னோடது ஓகே வச்சுக்கோ சொல்கிறாங்க. உங்களோட வேண்டாம் எங்களோட கார்டு கொடுங்க சரி அண்ணா கொடுத்துருப்பார்ல சுகர் கொடுத்துருப்பா அதை கொடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை இது எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே இருக்குது இந்த கார் யூஸ் பண்ணால் கரெக்டாக எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் காரை எங்களால் யூஸ் பண்ணலாம் ஓகேவா சார் ஜிம் சொல்லிட்டு அந்த வேர்ல்டு ஃபுல்லாக எங்கள் காரை யூஸ் பண்ண முடியும் கொடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ காரை இது பண்ண வச்சுக்கேன் நீ அந்த இந்த மாதிரி ஃபேமிலி பர்சன் அந்த பையன் தெரிஞ்சிடும் ஓகேவா அவங்க சேஃப்டி இல்லை ஜிமின் அப்படி டே சொல்கிறாங்க. எனக்கு அது கோல்டன் கார் அதை யூஸ் பண்ணாத தெரிஞ்சிடும் நம்பர் 1 ஃபேமிலிஸ் ஒரு பர்சன் அப்படி சொல்லி தெரிஞ்சிடும். நம்ம டே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் காரை யூஸ் பண்ண டே கொடுக்குறாங்க. ஜிம் சார் ஓகே அப்போ ஆனால் நீங்கள் வந்துட்டு எங்களோட அக்கௌண்ட்டில் மணி எடுத்துக்கோங்க ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே ரிப்போர்ட் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு அப்போலாம் மற்றவங்க மணி வாங்கணும் அந்த மாதிரி தாட்டில் அவர் கிடையாது. டே பார்க்குறாங்க. இவ்வளோ குட் ஹார்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் ஓடி போயிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருப்பாரு ரொம்ப ஹாப்பியாக. ஈவினிங் நம்ம ஜிம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க. டே உட்காந்துருக்காரு ஹாலில். ஜிம் பார்க்குறாங்க. நான் முடிச்சுட்டு வந்துட்டு ஷாப்பிங்காக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஷாப்பிங் தான் போனியா சொல்கிறாங்க. இந்தாங்க ஜிம் கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு பிடிங்க சொல்கிறாங்க. ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. டே ஓப்பன் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றுமே டேக்கு தேவைப்படுற திங்ஸாக இருக்குது ஒரு எல்லாமே அவருக்குன்னு அவர் வாங்கணும் அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு வேலை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா ஸோ உங்களுக்கு இது சொல்கிறாங்க. ஆண்டியை சொல்கிறாங்க. அது அஜிமா பார்க்குறேன் என்ன பாட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துடுறது என்ன கேட்டாலும் பண்ணி தரீங்களா ஆண்டி உங்களுக்காக ஜிம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மார்க் இல்லை பாஸ்ட்டுங்க வச்சுக்கோங்க ஆண்டி ஜிம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ பாஸ்ட்டுங்க இப்போ இருக்கட்டும் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க. அது வா நீ இப்போ அழகாக பார்த்துக்கணும் கேர் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா என் ஹாப்பினஸ் ரீசன் நீங்கள் தான் அப்படி ஜிம் போய்ட்டு டேபிள் இப்போ ஸ்ட்ராங்காக பேக் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. டேக் என்னமோ அவர் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது அந்த பெக்கு அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டேஸ் போக நம்ம டே ஜிம் என்ன சொல்லணும் டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் ஃப்ளட் பண்ணுற நிறுத்தவே இல்லை. அவர் என்னென்ன பண்ணுவார் இவர் பர்மிஷன் கேட்பாரு. அன்றைக்கி வெளில போவா ஜிம் கேட்குறாங்க. டே பாரு எங்கே போகிறா சொல்கிறாங்க. கிளப்புக்கு சொல்கிறாங்க. கிளப்புக்கு டே பார்க்குறவங்க கிளப்புக்கு நான் என்ன சொல்கிறோம் அங்கெல்லாம் போகிறாங்க சொல்கிறாங்க போகிறாங்க. இந்த வயசில் போகிற மாதிரி 2 வயசில் போக முடியும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த வயசில் பார்க்கும்போது 2 வயசில் போக முடியும் நான் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. விட்டு தான் சரி ஓகே நீங்கள் பத்திரம் போய்ட்டு வசதியாக சொல்கிறாங்க. ஓகே பாய் டே ஜிம் தான் ஓடி போயிடறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே அவனுக்கு பிடிச்சது பண்ணாக்க அவன் பாய் சொல்லிட்டு ஓடிடலாம் சொல்லிட்டு ஜிம் டே பார்க்குறது ஜிம் ஓடி போயிடறாங்க. இப்போ அப்படி ஒரு 3 மந்த்து போயிருக்கோம். 3 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஷோ வந்து ஃபோன் எதுவும் பண்ணவே இல்லை. என்ன ரீசனாக்கா அவர் வந்து பிஸியாக இருக்கார். ஒரு மிஷனில் அவர் இருக்கார். அந்த ரீசனால இருக்கா ஃபோன் எதுவும் பண்ணிக்க மாட்டார். ஜிம்மே அவங்க ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அவர் வந்து ஜாலியாக இருக்கார். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. எனக்கு டே நல்லா பார்த்துக்கிறதுனால அவரும் பிடிச்சிட்டு போக ஜிம்முக்கு டே மேலே ரொம்ப பொசப் ஆகுது. யாராவது டே கிட்ட பேசினாலும் யாராவது அவருக்கு க்ளோஸ் அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் வந்து எனக்கு தான் சொந்தம் அவ்வளோ ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்தனால ஜிம்முன்னு போயிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டேட்டி இருக்கானு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் பேசுனாங்க கேட்குறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கொண்டு இருக்கா அவள் ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணிட்டு போட்டோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஃப்ளட் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணக்கூடாது நான் மட்டும் தான் ஃப்ளட் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்படியே நீ மட்டும் தான் டே கூட நான் மட்டும் தான் டே கூட ஃப்ளட் பண்ணணும் வேறு யாரும் பண்ணக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் சரி சொல்கிறாங்க. அவர் புரிஞ்சிருச்சு ஜிம்முக்கு வந்து டைம் வந்துட்டு லவ் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் அவனுக்கு புரியல இன்னும் ரியலைஸ் பண்ணல சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஜிம் பார்க்கணும் சரிவா போகலாம் சொல்லிட்டு ஜிம் கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவாங்க. சம்டைம் டே கூட போவாங்க. இப்படி தான் மாறி போயிட்டு இருக்காங்க. டே எந்த பக்கம் தான் கேரிங்க பார்த்து பரவாயில்ல என்ன சொன்னால் பண்ணுறாரு. இவர் ஃப்ளட் பண்ணாலும் எதுவும் கேட்கறது இல்லை. அவர் என்ன பண்ணாலும் ஃப்ரீடமாக விட்டுறாரு. அவர் சம்டைம் ப்ரொடக்டிவாக பார்த்துப்பாரு. இப்போ ஒரு 1 ஃபைண்ட் இன்னைக்கு
வைக்கின்றான். ஜிம் அமைதியாக உட்காந்துருங்கச்சா நீ என்ன வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்களே ஜிம் பார்க்குறேங்க. எனக்கு தான் எங்கேயும் ஊருக்கு எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இங்கே இல்லை. நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன். ஜிம் பார்க்குறேங்க. டீ பார்த்தா ரெடியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க. எங்கே போகிறீங்க? ஜிம் கேட்குறாங்க. டீ பார்க்குறேங்க. அதுவா வெளில போகிற சொல்கிறாங்க. எங்கே ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம அஜிமா பார்க்குறேங்க. அதுவா பிளண்ட் அடிக்க போகிறாங்க. டீ தம்பி எப்படி சொல்கிறாங்க. இப்போ டீ பார்க்குறேங்க. ஐயோ சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரிக்கு பிளண்ட் அடிக்க போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. இப்போ அஜிமா பார்க்குறேங்க. பார்ப்பா நீ போகக்கூடாது ஓகே. அது டீவோட அப்பா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டீவுக்கு வந்து பிளைண்டெலாம் போகணும்லையா மேரேஜ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணாக்க பிளைண்டெலாம் போகணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நானும் வருவா கேட்குறாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க. நீ வந்து என்ன பண்ண போகிறா கேட்குறாங்க. நானும் வரேன் ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. நான் பிளைண்டட் போகிறேன் ஓகேவா நீ வீட்டில் எது சொல்கிறாங்க. இல்லை நானும் வருவேன் ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம் சொல்கிறாங்க. நானும் வரேன். நான் வந்து சமத்தா உட்காந்து பிளைண்ட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. பட்டையும் சரி போக சொல்கிறாங்க. ஃபைனல் அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் போட்டு வந்து ரெடி ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக இப்போ நம்ம ஜிம் ரெடி அடிக்கிற வராங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. டே தம்பி பார்த்தா பிளைண்டட் போகிற மாதிரி தெரியல. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்த்தா பிளைண்டட் போகிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் அவ்வளோ அழகாக டே இருக்காங்க பர்ஃபெக்டாக. நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. இவங்க சொல்லுவோம் திரும்பி பார்த்தாக்க ஜிம் ஸ்டெப்பில் இறங்குறாங்க. அப்படி ஒரு அழகு டேவலும் எடுக்கும் லைஸாக அப்படி இறங்கி வர ஸ்டைலில் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே பார்த்துருக்காங்க. இவ்வளோ க்யூட்டாக இது வரைக்கும் டெய்லி நார்மல் ஷர்ட்டில் தான் போவார் ஆஃபீஸ்க்கு போகிற. இப்படி காலேஜ் போகிறப்போ நார்மல் டி-ஷர்ட்டு ஒரு பேண்ட் போட்டு போயிட்டு இருப்பார். இன்றைக்கி பார்த்தா அவர் பர்ஃபெக்டாக டே இருக்காங்க. ரொம்ப அழகாக அப்படி டே வச்சுக்கனே எடுக்காமல் பார்த்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு டேக்கு கிரேஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நான் எப்படி எனக்கு கன்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ எப்படி பேக் பண்ணுறப்போ அப்படி கிரேஸாக இருக்கேன். நீ இப்போ இப்படி எவ்வளோ ட்ரெஸ் பண்ணணும் ஸ்டே பார்த்துருக்காங்க. ஜிம் அவ்வளோ ஆடிட்டாங்க. டேட்டி இது ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ மேடாண்டி பார்க்குறீங்க. எப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தா தான் பிளைண்டட் போகிற மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒன்று பார்த்தா பிளைண்டட் போகிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு டேக்கு பேர் ஒன்று பிடிச்சுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜிம் டேட்டஸ் இருக்கிறாங்க. ஆனால் டேக்கு பர்சு ஆகுது அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆண்டி பாய் சொல்கிறாங்க. பாய் பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே ரெண்டு பேருமே ஃபைனலாக வந்து அந்த காரில் வந்து உட்காராங்க. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எங்கே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அந்த டேபிள் நம்பர் சொல்கிறாங்க. அந்த டேபிள் நம்பர் அந்த டேபிள் போய் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. டேபிள் என்ன வேணும் கேட்குறாங்க. கோல்டு காஃபி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முட்டையும் கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணி தராங்க. இந்த பக்கம் ஜிம் கோல்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பார்க்க அவ்வளோ அழகாக ரொம்ப டே பார்க்குறாங்க. காட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. லிப்ஸில் வந்து இருக்க சொல்லிட்டு ஜிம் டே தான் ஒரு அழகாக ஒரு டிஷ்யூ எடுத்து ஜிம்மில் லிப்ஸ் வந்து வைப் பண்ணி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. டேவும் ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு வரா. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்டாக்கன்னு கொஞ்சம் இப்படி கல்யாணம் பண்ணுறாங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேர் எங்கே லிஷி எப்படி சொல்கிறது பொண்ணு சொல்லிட்டுருக்கா. ஓ ஹாய் டே சொல்கிறாங்க. பொண்ணு உட்கார தேங்க இப்போ ரூம் செட் பண்ண கேட்குறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஏற்கனவே பொண்ணு லேட்டராக வந்துருக்கா. ஓகே சார் அந்த பொண்ணு லேட்டராக ரெஸ்ட் ரூமில் பாரு. ஜிம் பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா கோட்டிங் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கோட்டிங் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா போய்ட்டு மேக்கப் போட போகிறா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது டே லேட்டாக சரிக்கிறாரு ஜிம்னு சொல்கிறத பார்த்துட்டு. ஆனால் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் மேக்கப் போட்டு தான் வந்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் தேங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. காம ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு நம்ம ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறா. டேக்கு இது பிடிக்கும். இந்த பொண்ணு பேசுகிற டோனும் சரி இந்த பொண்ணு அவர் பிடிக்க மாட்டேங்குது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அக்கா சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் டேக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு என்னென்னா குறையா இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டு இருந்தால் கூட ரொம்ப அழகாக பேசினா கூட டேக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஃப்ளட்டிங் டோன்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. என்னுடைய ஃபியூச்சர் ஃபியான்ஸ் சொல்கிறாங்க. நான் ஃபியான்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. ஆமாம் நீ யாரை சொல்கிறாங்க. அது நான் இவரோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டு அது அவங்க அம்மாவுக்கு தெரியாது சரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு டைம் இருக்கும் நான் படிக்கிறேன். நான் டைம் எடுக்கும் ஆடு பேருக்கு இன்ட்ரோ பண்ண முடியாதுன்னு அதனால தான் அந்த டே பேருக்கு நான் இன்ட்ரோ பண்ணாமல் இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஷாக் ஆகுது. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்க என்ன சொல்கிறேன். வயசு அவர் வயசு என்ன சொல்கிறாங்க. சின்ன பையன் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு எங்களோட பேருக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பொண்ணு சொல்கிறா. யார் சொல்கிறாங்க சின்ன பையன் சொல்லிட்டு நான் அழகாக பார்த்து டேவா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் ஏதாவது மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஹீஸ் மை ஃபியான்சி அப்படி சொல்கிற பொண்ணு ஜிம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஹீஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ என்ன பண்ணிட்டு ப்ராங்க் பண்ணுறியா அது பொண்ணு கேட்குறேன். என்ன தோணுது கண்டிப்பாக டே வந்து பையன் டே பற்றி கேட்டுருவாங்க வேறு மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஜிம் பேசவும் டே உங்களுக்கு பிடிக்கல யாரும் பையன் அப்படி சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. நீ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் தெரியுங்களா அப்படி பொண்ணு கேட்குறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன் நம்பிக்கை வரலையா ஜிம் போய் டேபிள் லேப் உட்காராங்க. பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜிம் போய்ட்டு டேபிள் இப்படி பேக்கப் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டக்கு இருந்துச்சுடா டேங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவர் சொல்ல மாட்டேன் நானே சொல்கிறேன் ஓகேவா நான் தான் லவ் பண்ணுறேன் அவர் லவ் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவர் லவ் பண்ணல அவர் நான் தான் லவ் பண்ணுறேன் எனக்கு அவர் பிடிக்கும் இப்போதைக்கு எனக்கு கார்டினாக இருக்காரு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆடுவார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏஜ் போயிடா எதுவும் சொல்லாமல்
இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்ப்பாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. டே எதுவும் செலவு வாஸ்கோட கூட்டிகிட்டு போயிறாங்க. எதுவுமே செலவு இல்லை. ஏன் இப்படி பண்ண நீ எதுவுமே செலவு இல்லை கேஷுவல் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்குள்ள இப்படி அப்பா போயிட்டுருக்கா நம்ம இப்போ தான் நம்ம டேக் இன்னொரு டைம் பிளேட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டேக்குனா கோவம் தான் வருது. ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் தான் ஆகணும். ஜிம் ஒரு ஆப்ரேட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குற ரிஜெக்ட் பண்ண தான் போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ரிஜெக்ட் பண்ண வா போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காயம் கூட வர சொல்கிறாங்க. அப்போ நானும் வர சொல்கிறாங்க. நீ வேண்டாம் நான் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. நானும் வருவேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகேவா கூட்டிகிட்டு போகிறாங்க. டே காய் ஜிம் 3 பேர் போயிருக்காங்க. இது வந்து ஒரு ரெசார்ட் தான். அங்கே ஒரு பொண்ணு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் டே காய் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. ஜிம் பார்த்தா டேக்கிட்டு பயங்கர ஃபிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக போயிட்டு அந்த பொண்ணு பார்க்குற காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவருக்கு என்ன பிடிக்கல ஆசை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா டே லேபில் உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்கல்ல நான் வந்து அவங்க கார்டியன் அவ்வளோதான் சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா ஜஸ்ட் கார்டியன் தான் வேறு எதுவும் எங்களுக்குள்ள நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கோவம் லேபில் உட்காந்துட்டு எதுவுமே சொல்கிறானே சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. அப்படியா சாரி டேங்க எனக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு பொண்ணு போயிடா. இப்போ காய் பார்க்குறேன்டா செக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பக்கத்தில் ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜிம் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எந்த ஆசை எனக்கு அவர் எந்த நேரம் கொட்டு தர மாட்டா சொல்கிறாங்க. ஜிம் என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவர் பிடிச்சிருக்கியா ஹீஸ் மைண்ட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே இவங்களை பார்க்க ஜிம் டேயோட ஏஜ் என்ன உன்னோட ஏஜ் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. எனக்கு அதனால் கவலை சரியா அவர் எனக்கு தான் சொந்தம் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவர் கூட தான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அவர் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் அவர் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜிம் சொல்கிறாங்க. அது கொரியா அப்படி நீங்கள் டே எல்லாமே ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ் எனக்கு நான் என் கூட வச்சுக்கணும் ஜிம் நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க டவுன் இவங்களும் பார்க்குறீங்க டவுன் அப்பாவுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் காலையில் அப்பாட்ட சொன்னால் அப்பா புரிஞ்சுக்காரு சரியா. டே எனக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேஸ் போக ஜிம் டேக்கில் அப்படின்னாக்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டி வந்து அழகாக மாறுது. ஜிம் டேக்கில் ரொம்ப க்ளோஸ் ஆகினாக்கா அவருக்கு தான் சொன்ன மாதிரி எல்லாம் உரிமை கேட்குறேன். எனக்கு பண்ணிக்க வா இது எடுத்துக்கு வா இது போட்டுக்கு வா சொல்லிட்டு